அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஒளிப்பதிவிலே அத்தியாயம் 6 அரசாங்க பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பும் கட்டு நிதிகளும் வங்கி கணக்குகளும் என்பதன் கீழ் அத்தியாயம் 6 பிரிவு 4 மற்றும் 5 கட்டு நிதி வங்கி கணக்குகள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 6 அதன் பிரிவு 4 கட்டு நிதிகள் தொடர்பாக இந்த ஒளிப்பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். கட்டு நிதிகள் என்றால் என்ன, கட்டு நிதி தொடர்பான பிரதான அம்சங்கள் எவை என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். கட்டு நிதி எனும் பதம் திரைசேரியினால் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகின்றதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை பணத்தை குறிப்பதற்கு நிதி பிரமாணங்களில் உபயோகிக்கப்படுகின்றது. கட்டுநிதி தொடர்பான பிரதான அம்சங்கள் எனும் அடிப்படையில் கீழ்வரும் 3 விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். எல்லா கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் தங்களுடைய கொடுப்பனவுகளை செய்வதற்காக, விசேட சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக கட்டுநிதி வழங்கப்படுகின்றது. நிதி ஒழுங்கு விதி 373 3ஆம் 4ஆம் பிரிவுகளின் கீழ் அடங்குபவற்றை தவிர ஒவ்வொரு நிதி ஆண்டு தொடக்கத்திலும் திணைக்களத்துக்கு புதிய கட்டுநிதி வழங்கப்படுகிறது. எனவே அத்தகைய பணம் வேறு நிதியாண்டு கொடுப்பனவுகளுக்காக உபயோகிக்கப்படலாகாது. இங்கு குறிப்பிடப்பட்ட நிதி ஒழுங்கு விதி 373 3ஆம் 4ஆம் பிரிவுகளின் கீழ் அடங்கும் கட்டுநிதி என்பது சீனா திணைக்களங்களின் சில்லறை பண கட்டுநிதி, இலங்கை கடல் கடந்த தூதரகங்களின் கட்டுநிதி என்பவற்றை உள்ளடக்கும். கட்டுநிதி வழங்கும் திரைசேரி, அதாவது அரசாங்க கணக்குகள் திணைக்களத்துக்கு சகல கட்டுநிதிகளுக்கும் கணக்கு காட்டப்படுதல் வேண்டும். இந்த 3 விடயங்களையும் கட்டுநிதி தொடர்பான அம்சங்களாக நீங்கள் நினைவில் வைத்திருத்தல் வேண்டும். கட்டுநிதி தொடர்பான பிரதான அம்சங்கள் பற்றிய ஒரு சுருக்கமான எளிமையான மீள்பார்வை ஒன்றை செய்யலாம். 1. எல்லா கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் விசேட சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செலவினங்களை மேற்கொள்வதற்காக கட்டுநிதி வழங்கப்படுகின்றது. 2. ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் திணைக்களத்துக்கு புதிய கட்டுநிதி வழங்கப்படுகின்றது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற பணம் வேறு நிதியாண்டு கொடுப்பனவுகளுக்காக உபயோகிக்கப்படக்கூடாது. 3. கட்டுநிதி வழங்கும் திரைசேரிக்கு சகல கட்டுநிதிகளுக்குமான கணக்கு காட்டப்படுதல் வேண்டும். கட்டுநிதி அதிகாரமும் கட்டுநிதி எல்லையும். கட்டுநிதி அதிகாரம் மற்றும் கட்டுநிதி எல்லை என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவிற்கும் தேவைப்படும் உண்மையான தொகையை அத்திணைக்களம் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் திரைசேரி நிர்ணயிக்கும். அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் நிதி ஆண்டு கால செலவிற்காக கட்டுநிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறித்து திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும். இக்கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என்று அழைக்கப்படும். குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒவ்வொரு திணைக்களமும் தனது கொடுப்பனவுகளை செய்வதற்கு தேவையான மொத்த பணத்தொகையை இவ் அதிகாரம் காட்டுகின்றது. இத்தொகை அத்திணைக்களத்தின் கட்டுநிதி எல்லை என குறிப்பிடப்படும். இதனை கட்டுநிதி வரையறை எனவும் குறிப்பிடப்படுவதுண்டு. கட்டுநிதி தொடர்பான திரைசேரியின் திருப்பி எடுக்கும் உரிமை என்பதால் கருதப்படுவது யாது? அளிக்கப்பட்ட கட்டுநிதியிலிருந்து நேரத்திலாவது எவ்வளவு பணத்தொகையையும் திருப்பி எடுப்பதற்கு திரைசேரிக்கு உரிமை உண்டு என்பதே திரைசேரியின் திருப்பி எடுக்கும் உரிமை என்பதாகும். இப்போது பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்று பார்ப்போம். நிதி ஒழுங்கு விதி 368 பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரம். நடைமுறை நிதியாண்டின் போது கட்டுநிதி அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எல்லை
மீறப்படும் என எதிர்பார்க்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மூலமாக திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்துக்கு கணக்கு அதிகரிப்பின் காரணங்களை விளக்கி விண்ணப்பம் செய்வதன் மூலமாக எல்லையின் அதிகரிப்பை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பின்னர் திரைசேரி ஒரு பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரத்தை வழங்கி அதிகரித்த எல்லையை சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு அல்லது உத்தியோகத்திற்கு அறிவிக்கும். அவ்வாறு எல்லையினை அதிகரித்து திரைசேரியினால் வழங்கப்படுகின்ற அனுமதி பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரம் எனப்படுகிறது. விதி ஒழுங்கு விதி 369 கட்டுநிதிகளின் நோக்கத்திற்காக திணைக்களங்களை பாகுபடுத்துதல். கட்டுநிதிகளை அளிக்கும் நோக்கங்களுக்காக திணைக்களங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன அல்லது கட்டுநிதிகளை வழங்கும் நோக்கங்களுக்காக திணைக்களங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்ற வகையில் வினவப்படுமாயின் கீழ்வருமாறு விடையளிக்க வேண்டும். கட்டுநிதிகளை வழங்கும் நோக்கங்களுக்காக திணைக்களங்கள் 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 1 ஆனா வகுப்பு திணைக்களங்கள், 2 ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள், 3 ஈனா வகுப்பு திணைக்களங்கள். கட்டுநிதி நோக்கங்களுக்கான ஆனா வகுப்பு திணைக்களங்கள் என வகைப்படுத்தப்படும் திணைக்களங்களின் இயல்புகள் எவை என்பது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். ஆனா வகுப்பு திணைக்களங்களின் இயல்புகள் தொடர்பாக வினவப்படுகின்ற போது கீழ்வருகின்ற 4 விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் விடையளித்தல் வேண்டும். அதற்காக 1, 2, 3, 4 என இலக்கமிடாமல் அவற்றை உள்ளடக்கியதாக நீங்கள் ஒரே பந்தியிலே விடையளிக்கலாம். ஆனா வகுப்பு திணைக்களங்கள் என்பதால் கருதப்படுவது யாது? இத்திணைக்களங்களுக்கு திரைசேரியால் தொடர்ச்சியாக நிதி வழங்கப்படும். முன்பு செய்யப்பட்ட கொடுப்பனவுகளின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அட்டவணைகளை சமர்ப்பிக்காமல் இத்திணைக்களங்கள் தமக்கு தேவைப்படும் போது நிதி பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியும். தமது நேரடி வருமானங்களையும் கட்டுநிதியின் ஒரு பகுதியாக பயன்படுத்துவதற்கு இத்திணைக்களங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனா வகுப்பு திணைக்களங்களின் கணக்குகளை தொடர்ச்சியாக கணக்காய்வு செய்யும் பொருட்டு கணக்காய்வு திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆனா வகுப்பு திணைக்களங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பர். மீள குறிப்பிடுகின்றேன். 1 ஆனா வகுப்பு திணைக்களங்களுக்கு திரைசேரியால் தொடர்ச்சியாக நிதி வழங்கப்படும். 2 முன்னர் செய்யப்பட்ட கொடுப்பனவுகளின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அட்டவணைகளை சமர்ப்பிக்காமல் இத்திணைக்களங்கள் தமக்கு தேவைப்படும் போது நிதி பெறுவதற்கு திரைசேரியிடம் விண்ணப்பிக்க முடியும். 3 தமது நேரடி வருமானங்களையும் கட்டுநிதியின் ஒரு பகுதியாக பயன்படுத்துவதற்கு ஆனா வகுப்பு திணைக்களங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 4 இத்திணைக்களங்களின் கணக்குகளை தொடர்ச்சியாக கணக்காய்வு செய்யும் பொருட்டு கணக்காய்வு திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆனா வகுப்பு திணைக்களங்களுடன் இணைக்கப்படுவார்கள். ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்களின் கட்டுநிதி புதுப்பித்தல் என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம். ஆவண்ணா வகுப்பின் ஒவ்வொரு திணைக்களமும் தனது கொடுப்பனவுகளை செய்வதற்காக குறித்த ஒரு பணத்தொகை தொடக்கத்தில் அத்திணைக்களத்தின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்றது. மாதத்திற்கு ஒரு முறை அல்லது தேவையான பொருத்தமான கால இடைவெளியில் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் தொடர்பாக திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அட்டவணையின் மொத்த தொகைக்கு சமமான தொகையால் திரைசேரி குறித்த திணைக்களத்தின் வங்கி கணக்கை நிரப்பும். இது கட்டுநிதி புதுப்பித்தல் எனப்படுகின்றது. ஆவண்ணா வகுப்பு திணைக்களத்தினால் கட்டுநிதி புதுப்பித்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சாதனங்கள் எவை என வினவப்படுமாயின் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது தேவையானால் மேலும் அடுக்காக கீழ்காணும் சாதனங்களுடன் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்திற்கு கணக்கு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டு அட்டவணை ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்களால் அனுப்பப்படுதல் வேண்டும். 1 படிவம் பொது 103 வரவு புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம். 2 அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பற்றுக்களின் பொழிப்பு. 3 வங்கி மீதி சான்றிதழ். 4 காசாக்கப்படாத காசோலை பட்டியலை காட்டும் வங்கி கணக்கணக்க கூற்று.
5 கொடுப்பனவுகள் சார்பிலான உறுதிச்சீட்டுகள் கணக்காய்வாளர் அதிபதிக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன என்பதற்கான சான்றிதழ். 6 விண்ணப்ப திகதியில் கட்டுநிதி கணக்கின் எல்லையின் நிலையை காட்டும் ஒரு கூற்று என்பவை சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அட்டவணையின் மொத்த தொகைக்கு சமமான தொகையால் திரைசேரி குறித்த திணைக்களத்தின் வங்கி கணக்கை நிரப்பும். இது கட்டுநிதி புதுப்பித்தல் எனப்படுகிறது. இது நிதி ஒழுங்கு விதி 371 உப கட்டுநிதி தொடர்பான பதிவு. உப கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யாது? நிதி ஒழுங்கு விதி 371 ஏற்பாடுகளுக்கு அமைவாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தம்முடைய கட்டுநிதியிலிருந்து ஒரு பகுதியை தமக்கு கீழுள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் அளிக்கலாம். அத்தகைய மீள் வழங்கல்கள் உப கட்டுநிதி என குறிக்கப்படுகின்றன. எனினும் கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர வேறொரு உத்தியோகத்தருக்கு திரைசேரியால் வழங்கப்பட்ட கட்டுநிதியின் பகுதி எதுவும் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் அதிகாரமின்றி இன்னொருவருக்கு வழங்கப்படலாகாது. உப கட்டுநிதி என்றால் என்ன என வினவப்படுமாயின் நீங்கள் இவ்வாறு விடையளிக்க வேண்டும். அடுத்து உப கட்டுநிதியின் வகைகள் தொடர்பாக பார்க்கலாம். இதனை வினவுகின்ற போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் எவற்றிற்காக உப கட்டுநிதி வழங்கப்படலாம் என வினவப்படும், அல்லது உப கட்டுநிதியின் வகைகள் எவை என வினவப்படும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் பின்வருவனவற்றிற்காக மாத்திரம் உப கட்டுநிதி வழங்கப்படலாம். 1 சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதி, 2 நிமித்த உப கட்டுநிதி, 3 தொடர்ச்சியான உப கட்டுநிதி. சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யாது? இது தினசரி சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுகின்றது. பதவிநிலை உத்தியோகத்தரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் சேவையாற்றும் எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் ஆகக்கூடிய தொகையாக ரூபாய் 25,000 வரை சில்லறை காசு உப கட்டுநிதியாக தனது தற்துணிவின் பேரில் வழங்குவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அதிகாரம் உண்டு. இந்த சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதியிலிருந்து ஒரே தடவையில் ரூபாய் 5,000க்கு மேற்பட்ட கொடுப்பனவு ஒன்றினை வழங்க முடியாது. அதாவது சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதியிலிருந்து 5,000 ரூபாவுக்கு மேற்பட்ட ஒரு கொடுப்பனவினை செலுத்துதல் ஆகாது. நிமித்த உப கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யாது? ஏதேனும் விசேட சந்தர்ப்பம் ஒன்றிற்காக பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் ஒரு தடவையில் நிமித்த உப கட்டுநிதியாக ரூபாய் 1,00,000 வரை கட்டுநிதி ஒன்றினை கணக்கீட்டு உத்தியோகத்தர் வழங்க முடியும். நிமித்த உப கட்டுநிதியினை பெற்றுக்கொண்ட பதவிநிலை உத்தியோகத்தரால் அது வழங்கப்பட்ட தேவை பூர்த்தியாக்கப்பட்ட உடனேயே தீர்க்கப்படுதல் வேண்டும். தொடர்ச்சியான உப கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யாது? உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகள் யாவற்றுக்குமாக வழங்கப்படுகின்ற கட்டுநிதி தொடர்ச்சியான உப கட்டுநிதி என குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான தொடர்ச்சியான உப கட்டுநிதிகள் இயன்ற வரையில் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்கில் செலுத்தப்படுதல் வேண்டும். தொடர்ச்சியான உப கட்டுநிதி வழங்கும் நடைமுறைகள் பொதுத்துறைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதி மற்றும் நிமித்த உப கட்டுநிதி ஆகியவற்றின் நிதி வரையறைகளை, அதாவது நிதி உச்ச எல்லைகளை அதிகரிப்பதற்கு அவசியமான சந்தர்ப்பம் ஒன்றில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவ்வாறான அதிகரிப்பு தொடர்பில் எவ்வாறு அனுமதி பெறுதல் வேண்டும்? சில்லறை செலவுக்கான உப கட்டுநிதி மற்றும் நிமித்த உப கட்டுநிதி என்பவற்றின் நிதி வரையறைகளை அதிகரிப்பதற்கு தேவையான சந்தர்ப்பங்களில் கணக்கீட்டு உத்தியோகத்தர்
குறித்த தேவைப்பாட்டினை உறுதிப்படுத்துவதற்கு போதிய விவரங்களுடன் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் விதப்புரையுடனும் விண்ணப்பம் ஒன்றினை பொது திரைசேரியின் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்து அவரின் முன் அனுமதியினை பெறுதல் வேண்டும். அவ்வாறே தொடர்ச்சியான உப கட்டுநிதி வழங்கும் நடைமுறைகள் தொடர்பிலும் அதற்கான விண்ணப்பத்தினை கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக சமர்ப்பித்து பொது திரைசேரியின் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்தினை பெறுதல் வேண்டும். உப கட்டுநிதி வழங்கப்படுவது தொடர்பிலான கட்டுப்பாடுகள் எவை? 1. நிச்சயமற்ற அல்லது தேவையற்ற நோக்கங்களுக்காக உப கட்டுநிதி எதுவும் வழங்கப்படுதல் ஆகாது. உப கட்டுநிதியினை பயன்படுத்தும் விடயதானங்களை கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனது தற்துணிவுக்கு அமைவாக வரையறை செய்யலாம். 2. உப கட்டுநிதியின் மீதி கணக்கீட்டு உத்தியோகத்தரால் விதிக்கப்படும் எந்த நேரத்திலும் அவருக்கு திருப்பி கொடுக்கப்படுதல் வேண்டும். எவ்வாறாயினும் உப கட்டுநிதி வழங்கப்பட்ட நிதியாண்டின் டிசம்பர் 31 பிந்தாமல் அது திருப்பி கொடுக்கப்படுதல் வேண்டும். பொதுவாக உப கட்டுநிதி வழங்கப்பட்டு குறித்த பணிகள் பூரணப்படுத்தப்பட்ட 10 நாட்களில் அந்த உப கட்டுநிதியினை கணக்கு பிரிவுக்கு மீள திருப்பி செலுத்துதல் வேண்டும். 3. குறிப்பிட்ட நிதியாண்டிற்காக கட்டுநிதி என்ற வகையில் வழங்கப்பட்ட பணம் இன்னொரு நிதியாண்டின் கொடுப்பனவுகளுக்காக உபயோகிக்கப்படல் ஆகாது எனும் விதி உப கட்டுநிதியின் கீழ் வழங்கப்பட்ட பணத்துக்கும் ஏற்புடையதாகும். அதாவது குறித்த நிதியாண்டு ஒன்றில் உப கட்டுநிதியாக வழங்கப்பட்ட பணம் இன்னொரு நிதியாண்டின் கொடுப்பனவுகளுக்காக உபயோகிக்கப்படுதல் ஆகாது. தொடர்ந்து நிதி ஒழுங்கு விதி 372 தொடர்பாக பார்க்கலாம். கட்டுநிதிகளும் உப கட்டுநிதிகளும் அடிக்கடி சரிபார்க்கப்படுதல் வேண்டும் எனும் தலைப்பிலான நிதி ஒழுங்கு விதி. ஒவ்வொரு திணைக்களத்தினதும் அல்லது அலுவலகத்தினதும் கட்டுக்காப்பில் உள்ள கட்டுநிதி அல்லது உப கட்டுநிதி திணைக்களத்தின் தலைவரால் அல்லது உள்ளூர் தலைவரால் அல்லது அதற்கென அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் மாதம் ஒரு முறைக்கு குறையாமல் கிரமமற்ற இடைக்காலங்களில் சரிபார்க்கப்படல் வேண்டும். நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். கட்டுநிதிகள் உப கட்டுநிதிகள் சரிபார்க்கப்படுகின்ற ஆக குறைந்த கால இடைவெளி தொடர்பில் கேட்கப்படுமாக இருந்தால் மாதம் ஒரு முறைக்கு குறையாமல் கிரமமற்ற இடைக்காலங்களில் சரிபார்க்கப்படல் வேண்டும் என விடையளிக்க வேண்டும். கட்டுநிதிகள் மற்றும் உப கட்டுநிதிகளின் சரிபார்த்தல்கள் தொடர்பாக பதியப்படுகின்ற படிவங்கள் தொடர்பில் வினவப்படலாம். திணைக்களங்களின் கட்டுநிதிகள் உப கட்டுநிதிகள் தொடர்பான சரிபார்த்தல்கள் பதியப்படுகின்ற படிவங்கள். ஆனா வகுப்பு திணைக்களங்களின் கட்டுநிதிகள் விடயத்தில் படிவம் திரைசேரியின் கணக்காய்வும் 135 என்பதிலும், ஆவண்ணா திணைக்கள கட்டுநிதிகள் விடயத்தில் படிவம் திரைசேரியின் கணக்காய்வும் 136 என்பதிலும், ஈனா வகுப்பு திணைக்களங்களின் கட்டுநிதிகள் விடயத்தில் படிவம் திரைசேரியும் கணக்காய்வும் 137 என்பதிலும் இவ்வாறான சரிபார்த்தலின் முடிவுகள் பதியப்படுதல் வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 373 கட்டுநிதிகளை திருப்பிக் கொடுத்தல் தொடர்பாக பார்க்கலாம். பொதுவாக நிதி ஒழுங்கு விதி 373 3ஆம் 4ஆம் பிரிவுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் விடயங்களை தவிர டிசம்பர் 31 அன்று கையிருப்பில் உள்ள கட்டுநிதியின் மீதி திரைசேரிக்கு அத்திகதியில் திருப்பி கொடுக்கப்படுதல் வேண்டும். ஒரு திணைக்களமானது டிசம்பர் 31 அதன் கட்டுநிதியின் கையிருப்பில் உள்ள மீதியை திருப்பி கொடுக்க இயலாமல் இருந்தால் விசேட சந்தர்ப்பங்களில் மீதியை பின்னர் கொடுப்பதற்கு திரைசேரி அதிகாரம் வழங்கலாம். ஆனால் அவ்வாறான மீதியின் எப்பகுதியும் அதற்கடுத்த நிதியாண்டின் கொடுப்பனவுகளுக்காக பயன்படுத்தப்படுதல் ஆகாது.
ஆக கட்டு நிதிகளை திருப்பி கொடுத்தல் தொடர்பாக வினவப்படுமாக இருந்தால் 2 விடயங்களை குறிப்பிட்டு விடையளிக்க வேண்டும். நிதி ஒழுங்கு 373 3ஆம் 4ஆம் பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் விடயங்களை தவிர டிசம்பர் 31ஆம் தேதியன்று கையிருப்பில் உள்ள கட்டு நிதியின் மீதி திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்துக்கு அத்திகதியிலேயே திருப்பி கொடுக்கப்படுதல் வேண்டும். ஒரு திணைக்களம் டிசம்பர் 31ஆம் தேதியில் அதன் கட்டு நிதியின் கையிருப்பில் உள்ள மீதியை திருப்பி கொடுக்க இயலாமல் இருந்தால் விசேட சந்தர்ப்பங்களில் மீதியை பின்னர் கொடுப்பதற்கு திரைசேரி அதிகாரம் வழங்கலாம். எனினும் அவ்வாறான மீதியின் எப்பகுதியும் அதற்கு அடுத்த நிதியாண்டின் கொடுப்பனவுகளுக்காக பயன்படுத்தப்படுதல் ஆகாது. நிதி ஒழுங்கு விதி 373 3ஆம் 4ஆம் பிரிவுகளின் ஏற்பாடுகளின் கீழ் டிசம்பர் 31ஆம் தேதியன்று திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியமற்ற கட்டு நிதிகள் எவை? 1. ஈனா திணைக்களங்களினது சில்லறைப்பண கட்டு நிதி. ஈனா வகுப்பு திணைக்களங்களினது சில்லறைப்பண கட்டு நிதிகள் டிசம்பர் 31ஆம் தேதியில் கையிருப்பில் உள்ள மீதி கட்டு நிதி இனிமேல் எக்காலத்திலும் தேவைப்படாது என்று இருந்தால் ஒழிய நிதியாண்டின் இறுதியில் திரைசேரிக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டியது இல்லை. 2. இலங்கை கடல் கடந்த தூதரகங்களின் கட்டு நிதி. டிசம்பர் 31ஆம் தேதியில் செலவிடப்படாமல் இருக்கும் இலங்கை கடல் கடந்த தூதரகங்களின் கட்டு நிதி மீதிகள் அவைகளால் தூதரகங்களில் வைத்திருக்கப்பட்டு அடுத்து வரும் நிதியாண்டுக்கான கட்டு நிதியின் ஒரு பகுதி என கருதப்படல் வேண்டும். இந்த ஒளிப்பதிவிலே அத்தியாயம் 6 அரசாங்க பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பும் கட்டு நிதிகளும் வங்கி கணக்குகளும் என்பதன் கீழ் வங்கி கணக்குகள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இது நிதி பிரமாணம் 380 வங்கியின் சேவைகளை பயன்படுத்துவதற்கு திரைசேரிக்கு உள்ள அதிகாரம். திரைசேரி பிரதி செயலாளர் மத்திய வங்கியிலும் இலங்கையில் உள்ள எந்த ஒரு வங்கியிலும் நடைமுறை கணக்குகளையும் வைப்பு கணக்குகளையும் திறப்பதற்கும் அவைகளில் பொது பணத்தை கட்டுக்காப்பில் வைப்பதற்கும் அந்த வங்கிகளின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகாரத்தை பெற்றவர் ஆவர். இதேவேளையில் அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்கள் என்பன நடைமுறை கணக்கையும் வைப்பு கணக்கையும் திறப்பதற்கும் அவற்றில் பொது பணத்தினை கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கும் எந்த வங்கிகளின் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வினவப்படுமாயின் அரசாங்கத்தின் கொள்கை பிரகாரம் மத்திய வங்கியிலும் அரச வங்கிகளிலும் மாத்திரம், அதாவது இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, அமைச்சுக்கள் திணைக்களங்கள் நடைமுறை கணக்கையும் வைப்பு கணக்கையும் திறப்பதற்கும் அவைகளில் பொது பணத்தினை கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கும் அவற்றின் சேவைகளை பெறுவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சுக்கள் திணைக்களங்களின் அரச கரும வங்கி கணக்குகள் தொடர்பில் திரைசேரி பிரதி செயலாளரின் சார்பில் கருமமாற்றுபவர் யார் என வினவப்பட்டால் திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகம் என விடை அளித்தல் வேண்டும். திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகம் திரைசேரி பிரதி செயலாளரின் சார்பில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் அரச கர்ம வங்கி கணக்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்குதல், அரச கர்ம வங்கி கணக்குகளில் வைத்திருக்கக்கூடிய பொது பணத்தின் தொகையை வரையறை செய்தல், வங்கியில் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையை தீர்மானித்தல், ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கியில் உத்தியோகத்தர் ஒருவர் அரச கர்ம கணக்குகளை வைத்திருப்பின் அத்தகைய கணக்குகள் என்ன விகிதாசாரத்திலும் முறையிலும் உபயோகிக்கப்படல் வேண்டுமென பணிப்புரை விடுத்தல் ஆகிய கருமங்களை மேற்கொள்கின்றார். இந்த வகையில் அமைச்சுக்கள் திணைக்களங்களின் அரச கரும வங்கி கணக்குகள் தொடர்பில் திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற கருமங்கள் எவை என்ற விதமாக வினவப்படுமாயின் மேலுள்ள 4 செயற்பாடுகளையும் குறிப்பிட்டு திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகம் திரைசேரி பிரதி செயலாளரின் சார்பில் அவற்றை மேற்கொள்கின்றார் என விடையளித்தல் வேண்டும். நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 6 அதன் பிரிவு 5 வங்கி கணக்குகள் தொடர்பான நிதி ஒழுங்கு விதிகள் நீங்கள் பார்க்கின்ற போது அரச கர்ம வங்கி கணக்குகள் தொடர்பாக கருமமாற்றுகின்ற திரைசேரியின் திணைக்களமாக அரசாங்க கணக்கு திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது.
எனினும் திறைசேரியின் திணைக்களங்களின் கடமை பொறுப்புகள் தொடர்பாக தற்போது செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் அடிப்படையில் அரச கரும வங்கி கணக்குகள் தொடர்பிலான விடயங்களை கையாளும் திறைசேரியின் திணைக்களமாக திறைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் அதன் சார்பில் அனுமதி வழங்கும் அல்லது அவற்றை நிர்வகிக்கின்ற அதிகாரியாக திறைசேரி செயற்பாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அவர்களும் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். நிதி பிரமாணத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். அங்கு பல இடங்களிலும் வங்கி நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்க கணக்கு திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் திறைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் அல்லது திறைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகம் என கருத்தில் கொள்வது பொருத்தமாக அமையும். இது நிதி ஒழுங்கு விதி 381 வங்கி கணக்குகள் திறத்தல் தொடர்பானது. அமைச்சுக்கள் திணைக்களங்கள் தமக்கான அரச கர்ம வங்கி கணக்குகளை திறப்பதற்கு எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ஒலிப்பதிவிலே நாங்கள் பார்க்கலாம். அமைச்சுக்கள் திணைக்களங்கள் அரச கர்ம வங்கி கணக்குகளை திறப்பதற்கு வங்கி கணக்கினை திறக்க வேண்டிய தேவையை விளக்கியும் கணக்கை திறப்பதற்கு வேண்டிய ஆவணங்கள் விவரங்களை உள்ளடக்கியும் தமது விண்ணப்ப படிவத்தினை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் ஊடாக பொது திறைசேரிக்கு, அதாவது திறைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்தல் வேண்டும். வங்கி கணக்கினை திறப்பதற்கான விண்ணப்பத்துடன் கீழ்வரும் ஆவணங்கள் விவரங்கள் என்பன சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். 1. வங்கி அதிகார பத்திரம் பேங்க் மேண்டேட். 2. கணக்கை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு அலுவலருக்கும் நிதி ஒழுங்கு விதி 386க்கு அமைவாக 4 மாதிரி கையொப்ப அட்டைகள் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். 3. காசோலைக்கு கையொப்பம் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அலுவலர்களால் பிணைப்பணம் செலுத்தப்பட்டமை தொடர்பான விவரங்கள். வங்கி கணக்கை திறப்பதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களாக இந்த 3ஐயும் நீங்கள் எழுதும்போது முதலாவதாக குறிப்பிடப்பட்ட வங்கி அதிகார பத்திரம் என்பதனை எழுதும்போது அதனை விரிவாக எழுதுவது அவசியமானது. எனவே அந்த முதலாவது விடையினை நான் மீள விரிவானதொரு விடையாக உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். 1. வங்கி அதிகார பத்திரம். வங்கி அதிகார பத்திரத்தில் கீழ்வரும் விடயங்கள் உள்ளடங்கி இருத்தல் வேண்டும். 1. வங்கி கணக்கை திறக்க இருக்கும் வங்கியின் பெயரும் இடமும். 2. வங்கி கணக்கின் பெயர் அல்லது வங்கி கணக்கின் தலைப்பு. 3. வங்கி கணக்கை இயக்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களின் பதவி பெயர்களும் ஆண்டு சம்பள விவரங்களும். 4. காசோலைக்கு கையொப்பம் வைப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களின் பெயர்கள், பதவி பெயர்கள், ஆண்டு சம்பள விவரங்கள். 5. திணைக்கள தலைவரால் வங்கி அதிகார பத்திரம் உறுதிப்படுத்தப்பட்டமைக்கான திணைக்கள தலைவரின் கையொப்பம் என்பன வங்கி அதிகார பத்திரத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கும். இப்பொழுது நான் மீள பேசுகின்றேன். வங்கி கணக்கை திறப்பதற்காக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பத்துடன் கீழ்வரும் ஆவணங்கள் விவரங்கள் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். 1. வங்கி அதிகார பத்திரம் பேங்க் மேண்டேட் என குறிப்பிட்டு நான் ஏற்கனவே விவரித்தது போல அதனை விளக்கமாக நீங்கள் எழுதுதல் வேண்டும். 2. கணக்கை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் நிதி ஒழுங்கு விதி 386க்கு அமைவாக 4 மாதிரி கையொப்ப அட்டைகள் வீதம் சமர்ப்பித்தல் வேண்டும். 3. காசோலைக்கு கையொப்பம் வைக்க அனுமதிக்கப்பட்டவர்களால் பிணைப்பணம் செலுத்தப்பட்டமை தொடர்பான விவரங்கள் ஆகிய 3 விடயங்களையும் உள்ளடக்கி நீங்கள் விடையளிக்கலாம். இதில் தனியாக ஒரு வினா வினவப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வங்கி கணக்கை திறப்பதற்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற வங்கி அதிகார பத்திரம் பேங்க் மேண்டேட்டில் உள்ளடங்குகின்ற விடயங்கள் எவை என்ற விதமாக வினவப்படுமாக இருந்தால் அதற்கு ஏற்ற விதமாகவும் நீங்கள் இதனை கொண்டு விடையளிக்க முடியும். இப்போது வங்கி கணக்கு தொடர்பான மேலதிக விளக்கத்திற்காக பேசுகின்றேன்.
நாங்கள் மேலே குறிப்பிட்ட நடைமுறைகளின் ஊடாக திணைக்கள தலைவரினால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் அவரால் குறித்த வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். வங்கி கணக்கினை ஆரம்பித்து வங்கி கணக்கு இலக்கத்தினையும் தேவையான காசோலை புத்தகங்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு திணைக்கள தலைவருக்கு, அதாவது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவிக்கும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் வங்கியிடம் வங்கி கணக்கு இலக்கத்தையும் தேவையான காசோலை புத்தகங்களையும் பெற்றுக்கொள்வார். அவ்வாறு திறக்கப்பட்ட கணக்கு தொடர்பான விவரங்களினை, அதாவது வங்கி கணக்கு இலக்கத்தினை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அவருக்கு ஊடாக திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகத்துக்கும் திணைக்கள தலைவர் அறிவிப்பார். அரச கர்ம வங்கி கணக்கு ஒன்றை திறப்பது தொடர்பான நடைமுறை பற்றி இப்பொழுது நாங்கள் முழுமையாக பார்த்து முடித்திருக்கின்றோம். வங்கி கணக்கை திறப்பதற்கான மாதிரி கையொப்ப அட்டைகளை சமர்ப்பித்தல் பற்றியது. மாதிரி கையொப்ப அட்டைகளில் உள்ள கையொப்பங்களை உறுதிப்படுத்துதல் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இதனை 2 சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, புதிதாக அரச கர்ம வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிக்கும் போது மாதிரி கையொப்ப அட்டைகளை உறுதிப்படுத்துவது. 2வது, மாற்றங்கள் ஏற்படும் போது மாதிரி கையொப்ப அட்டைகளை உறுதிப்படுத்துவது. புதிதாக கணக்கு திறக்கும் போது திணைக்கள தலைவர் தவிர்ந்த ஏனையவர்களின் மாதிரி கையொப்ப அட்டைகள் திணைக்கள தலைவரால் உறுதிப்படுத்தப்படும். திணைக்கள தலைவர் தவிர்ந்த ஏனையவர்களின் மாதிரி கையொப்ப அட்டைகள் திணைக்கள தலைவரால் உறுதிப்படுத்தப்படும். திணைக்கள தலைவரின் மாதிரி கையொப்ப அட்டைகள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்படும். இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி கையொப்ப அட்டைகள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். அவரால் வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். 2வது சந்தர்ப்பம், மாற்றங்கள் ஏற்படும் போது. இதனையும் நாங்கள் 3 விதமாக பார்க்கலாம். அதில் ஒன்று, திணைக்கள தலைவர் இடமாற்றம் பெறுதல் அல்லது புதிய திணைக்கள தலைவர் நியமிக்கப்படுதல் ஆகிய சந்தர்ப்பங்களில் திணைக்கள தலைவரின் மாதிரி கையொப்ப அட்டைகள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்டு நியமன கடிதத்தின் பிரதி அல்லது இடமாற்ற கடிதத்தின் பிரதியும் இணைக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் திரைசேரி செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கப்படும். அவரால் வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். திணைக்கள தலைவர் தவிர்ந்த ஏனைய அலுவலர்கள் இடமாற்றம் பெறும்போது அவர்களுடைய மாதிரி கையொப்ப அட்டைகளை, அதாவது புதிதாக கடமையை பொறுப்பேற்கும் அலுவலர்களின் மாதிரி கையொப்ப அட்டைகளை திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்தி நேரடியாக வங்கிக்கு அனுப்புதல் வேண்டும். அதனை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரி என்பவற்றுக்கூடாக அனுப்ப வேண்டியதில்லை, இடமாற்றத்தின் போது மட்டும். இடமாற்றம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில், அதாவது ஓய்வு பெறுதல், பணி நீக்கம், இறப்பு போன்ற சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்களின் மாதிரி கையொப்ப அட்டைகளை திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்தி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக திரைசேரிக்கு அனுப்புதல் வேண்டும். திரைசேரியினால் அவை வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓய்வு பெறுதல், பணி நீக்கம், இறப்பு போன்ற சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்களின் மாதிரி கையொப்ப அட்டைகளை திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்தி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக திரைசேரிக்கு அனுப்புதல் வேண்டும். திரைசேரியினால் அவை வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். வங்கி கணக்கு எனும் விடயத்தோடு இணைந்ததாக பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இது நிதி ஒழுங்கு விதி 880 தொடர்புடையது. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என வினவப்பட்டால் நீங்கள் கீழ்வருமாறு 3 பகுதியினரை உள்ளடக்கி விடையளிக்க வேண்டும். 1, அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை பெறுவதற்கும் கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கும் பகிர்வதற்கும் வழங்குவதற்கும் நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள
அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். 2. பண உறுதி பற்றுச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர்கள். 3. அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பம் இடுகின்ற உத்தியோகத்தர்கள் ஆகியோர் விசுவாசமாக தமது கடமைகளை புரிவதற்கு அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும் என பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர் ஒருவருக்கு பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் யாது? எவரேனும் ஒரு உத்தியோகத்தரின் சொந்த பொறுப்பில் உள்ள பணத்தொகை அல்லது இறைவரி முத்திரைகள், களஞ்சிய பொருட்கள் என்பவற்றின் பெறுமதி ஏதேனும் ஒரு நாளில் அந்த உத்தியோகத்தரின் 3 மாத வேதனத்தை விஞ்சவில்லை என சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தியுற்றால் அந்த உத்தியோகத்தருக்கு பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படலாம். நிதி ஒழுங்கு விதி 382 தொடர்பான ஒலிப்பதிவு. திணைக்களத்தினால் வங்கியில் பணம் வைப்பு செய்யப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை யாது என்பது தொடர்பாக இந்த ஒலிப்பதிவிலே பார்ப்போம். திணைக்களத்தினால் வங்கியில் காசு, காசோலை, காசு கட்டளை, வங்கி ஆணை போன்றவை மூலம் வைப்பு செய்யப்படும் சகல பணமும் மூல இதழிலும் அடி இதழிலும் முறையாக நிரப்பப்பட்ட வங்கி பணம் கட்டும் சீட்டுடன் வங்கியில் ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். வங்கியில் அவ்வாறு பணம் வைப்பு செய்யப்பட்டதற்கு சான்றாக வங்கி முத்திரை பொறித்து கையொப்பம் இடப்பட்ட வங்கி பணங்கட்டும் சீட்டின் அடி இதழை அல்லது காபன் பிரதியை வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இதனை திணைக்களத்தில் கட்டுக்காப்பாக பேணுதல் வேண்டும். பொதுமக்களால் நேரடியாக திணைக்களத்தின் வங்கி கணக்கில் பணம் வைப்பிடப்படும் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பாக பார்க்கலாம். பொதுமக்கள் நேரடியாக திணைக்களத்தின் வங்கி கணக்கில் பணத்தினை வைப்பு செய்யும் போது வங்கியின் பணம் கட்டும் சீட்டுடன் பணம் கட்டும் உறுதிச்சீட்டினையும், அதாவது நாங்கள் PIV என அழைக்கின்ற பொது 118 படிவத்தையும் பணத்துடன் வங்கியில் செலுத்த வேண்டும். வங்கி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கும் வங்கி கூட்டுடன் பண கட்டுறுதி சீட்டு, அதாவது PIVயையும் சேர்த்து திணைக்களத்துக்கு அனுப்பும். வங்கியிடமிருந்து பணம் கட்டுறுதி சீட்டு கிடைக்காத சந்தர்ப்பங்களில் திணைக்களம் அதனை தயாரித்து கொள்ளுதல் வேண்டும். இது சாதாரணமாக 1ஆம் பகுதி வினாவாக வினவப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுமக்களால் நேரடியாக வங்கியில் பணம் வைப்பு செய்யப்படும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவங்கள்: 1. வங்கி பணம் கட்டும் சீட்டு. 2. பணம் கட்டுறுதி சீட்டு பொது 118. அதுபோல் வங்கியினால் பணம் கட்டுறுதி சீட்டு ஒன்று அனுப்ப தவறும் சந்தர்ப்பத்தில் முறையான பத்திரத்தில் பணம் கட்டுறுதி சீட்டு ஒன்றினை திணைக்களம் தயாரித்து கொள்ளுதல் வேண்டும். திணைக்களத்தின் வங்கி கணக்குக்கு நேரடியாக பணம் செலுத்துபவரால் பூர்த்தி செய்து வங்கியில் ஒப்படைப்பதற்காக நிரப்பப்படாத பணம் கட்டுறுதி சீட்டு படிவங்கள் வங்கியில் திணைக்களத்தினால் ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். வங்கியில் பணம் செலுத்துபவர்களிடம் குறித்த பணம் கட்டுறுதி சீட்டுகளை நிரப்பும்படி செய்விக்குமாறும் அப்பண கட்டுறுதி சீட்டுகளை தமது கூற்றுக்களுடன் அனுப்புமாறும் வங்கியினை திணைக்களம் கேட்டுக்கொள்ளுதலும் வேண்டும். அவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதும் வங்கியினால் ஏதேனும் ஒரு பணம் கட்டுறுதி சீட்டு அனுப்ப தவறும் பட்சத்தில் முறையான படிவத்தில் பணம் கட்டுறுதி சீட்டு ஒன்றினை திணைக்களம் தயாரித்து கொள்ளுதல் வேண்டும். இந்த நிதி ஒழுங்கு விதியிலே குறிப்பிடப்பட்ட 2 படிவங்கள்: 1 பணம் கட்டுறுதி சீட்டு பொது 118, இன்னொன்று பணப்பற்று சீட்டு பொது 172. இவ்வாறான சிறிய விடயங்களையும் நுணுக்கமாக அவதானமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதி பிரமாணம், தாபன விதிக்கோவை, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் ஒழுங்கு விதிகள் என்பவற்றின் மூல நூல்களை உங்கள் வசம் வைத்திருப்பது
இவை தொடர்பான ஒளிப்பதிவுகளை செவிமடுத்த பின்னர் அந்த புத்தகத்திலே அந்த விடயங்கள் தொடர்பான பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொள்வதும் மிகுந்த பயன் தருவதாக அமையும். இது நிதி ஒழுங்கு விதி 384 காசோலை புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுதலும் அவற்றின் கட்டுக்காப்பும் தொடர்பானது. திணைக்கள தலைவர் அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் வங்கியிடமிருந்து காசோலை புத்தகத்தை பெற்றுக்கொண்டவுடன் அவ்வாறு பெற்றுக்கொண்டதனை ஒப்புக்கொள்ள முன்பாக சரிபார்க்க வேண்டிய விடயங்கள் யாவை? காசோலை புத்தகத்தை பெற்றுக்கொண்டவுடன் அவற்றை பெற்றுக்கொண்டமையை ஒப்புக்கொள்ள முன்னர் ஒவ்வொரு காசோலை புத்தகத்தினதும் காசோலை தாள்களையும் எண்ணுதல் வேண்டும். அத்துடன் காசோலைகளில் வங்கி கணக்கு இலக்கம் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளமை, காசோலை புத்தகத்தில் உள்ள காசோலை இலக்கங்கள் தொடர்ச்சியாகவும் சரியாகவும் உள்ளமை, காசோலைகள் அனைத்தும் கட்டளை காசோலைகளாக இருப்பதோடு அவற்றில் கைமாற்றப்படல் ஆகாது எனும் குறுக்கு கோடு பொறிக்கப்பட்டிருத்தல், காசோலைகளின் செல்லுபடி காலம் 30 நாட்களை உடையதாக இருத்தல் ஆகிய விடயங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு சரிபார்த்து காசோலை புத்தகங்களை வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட பின்னர் அதற்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர் காசோலை புத்தகங்களை பதியும் ஏட்டில் அவற்றை பதிந்து கொள்ள வேண்டும். காசோலைகளுக்கு முதல் ஒப்பமிடும் உத்தியோகத்தரால் அந்த விவரங்கள் பதிவேட்டில் உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். அவ்வாறே காசோலை புத்தகங்கள் பேணப்படுவது தொடர்பாக ஏற்கனவே அரச பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பு தொடர்பான ஒளிப்பதிவில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மூல ஞாபகப்படுத்துகிறேன். காசோலை புத்தகங்கள் பூட்டிய பட்டியில் வைத்து காப்பு பட்டியில் பாதுகாக்கப்படுதல் வேண்டும். தேவையான வேளைகளில் காசோலை வரைபவருக்கு காசோலைக்கு முதல் ஒப்பமிடுபவரின் அனுமதியுடன் காசோலை புத்தகத்தை வழங்குதல் வேண்டும். அதுபோல் காசோலை புத்தகங்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும் போது அவற்றை பூட்டிய பட்டியில் வைத்து நிரந்தர பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவரால் கொண்டு செல்லப்படுதல் வேண்டும். காசோலை புத்தகங்களை பதியும் ஏட்டில் உள்ளடக்கப்படுகின்ற விவரங்கள் எவை? காசோலை புத்தகங்களை பதியும் ஏட்டில் கீழ்வரும் விவரங்கள் இடமிருந்து வலமாக நிரல்களாக உள்ளடக்கப்பட்டு இருக்கும். காசோலை புத்தகங்கள் பெற்றுக்கொண்ட திகதி, காசோலை புத்தக இலக்கம், காசோலை தாள்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு காசோலை புத்தகத்திலும் அச்சிடப்பட்ட காசோலை இலக்கங்கள், முதலாவது கையொப்பதாரியின் முதல் ஒப்பம், காசோலை எழுதுவதற்காக ஒவ்வொரு காசோலை புத்தகமும் வழங்கப்பட்ட திகதி, காசோலை புத்தகத்தில் இருக்கும் கடைசி காசோலை எழுதப்பட்ட திகதி, அடியிதழ்கள் அளிக்கப்பட்ட திகதி முதலியவற்றுடன் பதவி நிலை உத்தியோகத்தரின் ஒப்பமும் இடம்பெற்றிருக்கும். இது நிதி ஒழுங்கு விதி 385 காசோலை மூலம் கொடுப்பனவு செய்தல். காசோலை மூலம் கொடுப்பனவு செய்வதற்கான எல்லைகள் பற்றி முதலில் பார்க்கலாம். வங்கி கணக்கு ஒன்று செயற்படும் நிலைமையில் 500 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட கொடுப்பனவுகள் காசாக செய்யப்படுதல் ஆகாது. அதாவது 500 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட கொடுப்பனவுகள் காசோலைகள் மூலமாக செய்யப்படுதல் வேண்டும். 500 ரூபாவுக்கு குறைந்த கொடுப்பனவுகளும் காசோலை மூலம் செய்யப்படலாம். ஆனால் கூடுமான வரையில் 10 ரூபாவுக்கு குறைந்த தொகைகளுக்கு காசோலைகள் எழுதுதல் தவிர்க்கப்படல் வேண்டும். எனினும் வேதன பட்டியலில் உள்ள அறவீடுகள் 10 ரூபாவுக்கு உட்பட்டதாயினும் அவற்றுக்கு காசோலைகள் எழுதப்பட வேண்டும். முதலாம் பகுதி வினாக்களாக அல்லது பல்தெரிவு வினாக்களாக வினவப்படக்கூடிய விடயங்களாக இவை இருப்பதால் நீங்கள் இவற்றினை ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்ய வேண்டிய ஒரு தொகை ஆனது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் காசாக கொடுப்பனவு செய்யப்படலாம் அல்லது காசோலை மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய கொடுப்பனவு ஒன்று எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கு வழங்கப்படலாம் என்ற விதமாக வினா ஒன்று தொடுக்கப்படுமாயின் நீங்கள் கீழ்வரும் வகையிலே விடையளிக்க வேண்டும்.
பணம் பெறுபவர் கையொப்பமிட இயலாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லது காசாக கொடுப்பனவு செய்வதற்கு விசேட வேண்டுதல் செய்திருந்தால் பணம் பெறுபவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின் பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவர் காசாக கொடுப்பனவு செய்வதற்கு அனுமதி வழங்கலாம். இங்கு 2 சந்தர்ப்பங்கள், ஒன்று பணம் பெறுபவர் கையொப்பமிட இயலாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லது காசாக கொடுப்பனவு செய்வதற்கு விசேட வேண்டுதல் செய்திருந்தால். எவ்வாறு வழங்குதல் வேண்டும் என்று பார்த்தால், பணம் பெறுபவரின் அடையாளத்தை பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவர் உறுதிப்படுத்திய பின் காசாக கொடுப்பனவு செய்ய அதிகாரம் வழங்கலாம். இவற்றை உள்ளடக்கியதாக முன்னர் குறிப்பிட்டவாறு விடையளிக்க வேண்டும். ஒரு காசோலை எழுதுவதன் மூலம் பல கொடுப்பனவுகள் செய்யப்படுவதற்கான 2 உதாரணங்கள் தருக எனும் விதமாக வினவப்படுகின்ற போது கீழ்வருமாறு நாங்கள் விடையளிக்கலாம். ஒன்று, பணியாளர்களின் வேதன கொடுப்பனவு அல்லது ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட கொடுப்பனவுகளின் மொத்த தொகைக்கான காசோலை ஒன்று எழுதப்பட்டு அக்காசோலை காசாக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பனவுகள் காசாக வழங்கப்படலாம். எனினும் நிதி சுற்றறிக்கையின் பிரகாரம் தற்போது உத்தியோகத்தர்களின் வேதனம், ஓய்வூதிய கொடுப்பனவு என்பன அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இரண்டாவது, பலர் ஒரே வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் பணம் பெறுபவர்கள் தொடர்பான பட்டியலோடு அவர்களுக்கு கொடுப்பனவு செய்யப்படுவதற்கான தொகைக்கு வங்கியின் பெயருக்கு ஒரு காசோலை வரையப்படலாம். காசோலைகள் வழங்கல் தொடர்பானது. அரசாங்க காசோலை ஒன்றை வரைதல் தொடர்பான பிரதான அம்சங்களை இப்போது நாங்கள் பார்க்கலாம். அரச காசோலைகள் கட்டளை காசோலைகளாகவும் கைமாற்றப்படல் ஆகாது என குறுக்கு கோரிடப்பட்டவையாகவும் 30 நாட்கள் செல்லுபடி காலத்தை கொண்டவையாகவும் வழங்கப்படுகின்றன. இவ்வாறான காசோலை ஒன்று எழுதும்போது கீழ்வரும் விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். காசோலை வழங்குபவரால் சொற்களும் எண்களும் எழுதப்படுவதற்கு முன்னரும் பின்னரும் மோசடியான புகுத்துதல்கள் செய்வதற்கு இடமளிக்கா வண்ணம் காசோலைகள் சரியாக எழுதப்பட வேண்டும். எழுதப்படும் சொற்களும் எண்களும் அச்சிடப்பட்ட சொற்களுக்கும் எண்களுக்கும் அருகிலேயே ஆரம்பிக்கப்படல் வேண்டும். எழுதப்பட்ட பின் இடைவெளி எதுவும் இருப்பின் அதை நிரப்புவதற்கு கோடு கீறப்படல் வேண்டும். தொகை ஒன்றை சொற்களில் எழுதும்போது ரூபா மாத்திரம் அல்லது ரூபா சதம் மாத்திரம் என எழுதுதல் வேண்டும். பணம் பெறுபவரின் பதவி குறிப்பிடப்பட்டு காசோலை எழுதப்படுமாயின் பதவி பெயர் முழுமையாக எழுதப்படுதல் வேண்டும். சுருக்க குறியீடுகள் பயன்படுத்தப்படுதல் ஆகாது. திகதி எழுதும்போது மாதம் சொற்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். காசோலைகள் அழிக்க முடியாத மையினால் அல்லது காசோலை எழுதுகருவியினால் தயாரிக்கப்படல் வேண்டும். குண்டுமுனை பேனைகள் காசோலை எழுதுவதற்கு உபயோகிக்கப்படல் ஆகாது. விதிப்பிரமாணம் 386 காசோலைகள் சரியாக எழுதப்படுதல் தொடர்பாக இவ்வாறான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தற்பொழுது பெரும்பாலும் காசோலைகள் அச்சிடப்பட்டு வழங்கப்படுவதன் காரணமாக இவற்றில் கூறப்பட்ட விடயங்களோடு சில மாறுபாடுகள் காணப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனினும் இந்த விடயத்தை ஒரு வினாவாக கடந்த கால பரீட்சைகள் பலவற்றிலே வினவப்பட்டிருப்பதன் காரணமாக இதனை நீங்கள் கற்று வைத்திருத்தல் பயனுள்ளதாக அமையும். அடுத்து ஒரு கட்டமைக்கப்பட்ட வினா வடிவத்தில் வினவப்படக்கூடிய ஒரு வினா, பெறுநருடைய வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கு காசோலை வரையப்படும் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகள் யாவை? இன்னும் ஒரு விதமாக, பணம் பெறுபவரின் கணக்குகளுக்கு காசோலை மூலம் கொடுப்பனவு செய்கின்ற போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் யாவை என்ற விதமாக வினவப்படுமாயின், 1. பெறுநருடைய வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கு காசோலை வரையப்படுமாயின் காசோலையின் முகப்பில் வங்கி பெயரும் இடமும் வங்கி கணக்கு இலக்கமும் பெறுநரின் பெயரும் குறிப்பிடப்படுதல் வேண்டும். 2. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் கொடுப்பனவுக்கு ஒரு வங்கிக்கு காசோலை அனுப்புவதாயின் காசோலை முகப்பில் வங்கி பெயரும் இடமும்
பெறுநர்களின் விவரங்கள் மறுபக்கத்தில் உள்ளன எனவும் குறிப்பிடுதல் வேண்டும். மறுபக்கத்தில் பெறுநர் பெயர், கணக்கு இலக்கம், தொகை என நிரல்களாக குறிப்பிடப்படும் மொத்த தொகைக்கு காசோலை எழுதப்படுதல் வேண்டும். காசோலையில் கையொப்பம் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இருவரும் காசோலையின் பின்புறத்திலும் விவரங்களின் கீழ் கையொப்பம் வைத்தல் வேண்டும். 3. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் கொடுப்பனவை ஒரு வங்கிக்கு காசோலை மூலம் அனுப்புகின்ற போது காசோலையின் பின்புறத்தில் பெறுநர்களின் விவரம் எழுத முடியாத சந்தர்ப்பத்தில் கணக்குகளின் விவரங்கள் வேறு கூற்றில் காட்டப்பட்டு கூற்று பற்றிய விவரம் காசோலையில் குறிப்பிடப்படுவதுடன் அக்கூற்றும் கொடுப்பனவு உத்தியோகத்தரால் உண்மைப்படுத்தப்படல் வேண்டும். அதாவது காசோலைக்கு கையொப்பமிடுபவர்களால் கூற்று கையொப்பம் இடப்படுதல் வேண்டும். அத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் காசோலை பற்றிய தெளிவான குறிப்பொன்றையும் அக்கூற்று கொண்டிருத்தல் வேண்டும். இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக பெறுநருடைய வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கு காசோலை வரையப்படும் முறை தொடர்பாக நீங்கள் பதிலளித்தல் பொருத்தமானது. 1. ஒருவருடைய வங்கி கணக்குக்கு காசோலை அனுப்பி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காசோலையின் முகப்பில் வங்கியினுடைய பெயரும் இடமும் வங்கி கணக்கு இலக்கமும் பெறுநருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டு அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைக்கு காசோலை வரையப்படுதல் வேண்டும். 2. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் கொடுப்பனவுக்காக ஒரு வங்கிக்கு காசோலை ஒன்றை அனுப்புவதாயின் காசோலையின் முகப்பிலே வங்கி பெயரும் இடமும் பெறுநர்களின் விவரங்கள் மறுபக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன என குறிப்பிடப்படுதல் வேண்டும். மறுபக்கத்தில் பெறுநர் பெயர், கணக்கு இலக்கம், தொகை என்றவாறு நிரல்களில் விவரம் குறிப்பிடப்படும் மொத்த தொகைக்கு காசோலை வரையப்பட்டு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். காசோலையின் பின்புறத்தில் குறிப்பிடப்பட்ட விவரங்களை காசோலைக்கு கையொப்பமிடும் இருவரும் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துதல் வேண்டும். 3. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் பெயருக்கு ஒரு காசோலை மூலம் வங்கிக்கு கொடுப்பனவு செய்யப்படும் போது காசோலையின் பின்புறத்தில் விவரங்கள் எழுத முடியாத சந்தர்ப்பத்தில் காசோலையின் முகப்பில் வங்கி பெயரும் இடமும் எழுதப்பட்டு இணைக்கப்பட்டுள்ள பட்டியலின் படி என குறிப்பிடப்படுதல் வேண்டும். பட்டியலில் பெறுநருடைய பெயர், வங்கி கணக்கு இலக்கம், தொகை ஆகிய நிரல்கள் விவரமாக குறிப்பிடப்பட்டு மொத்த தொகைக்கு காசோலை வரையப்படுவதுடன் காசோலை பற்றிய விவரங்கள் கூற்றில் குறிப்பிடப்படுவதும் கூற்று தொடர்பான விவரங்கள் காசோலையில் குறிப்பிடப்படுதலும் வேண்டும். காசோலையில் கையொப்பம் வைப்பவர்களால் கூற்றும் கையொப்பமிடப்படுதல் வேண்டும். பெறுநர்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைப்பதற்கான காசோலை வரையும் போது இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுதல் வேண்டும். இப்போது நிதி பிரமாணம் 386 தொடர்புடைய பகுதி 1 பல்தறிவு வினாக்கள் தொடர்பிலே நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விடயம், எழுதப்பட்ட காசோலை ஒவ்வொன்றின் அடி இதழிலும் உறுதிச்சீட்டு இலக்கம் அவசியம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இது ஒரு பல்தறிவு வினாவாக வினவப்படுகின்ற போது இந்த விடயம் பயன்படும். அடுத்து, அரசாங்க காசோலைகளின் செல்லுபடி காலம் தொடர்பாக வினவப்படுகின்ற போது வழங்கப்பட்ட சகல காசோலைகளினதும் செல்லுபடி காலம் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு வரையறுக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என நீங்கள் விடையளிக்க வேண்டும். அடுத்து, காசோலைகளுக்கு கையொப்பமிடுதல் தொடர்பான நடைமுறைகளை பார்க்கலாம். காசோலைகளுக்கு காசோலையில் கையொப்பம் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களில் இருவர் கையொப்பமிடுதல் வேண்டும். இரு கையொப்பங்களில் ஒருவரது கையொப்பமாவது முதல் கையொப்பதாரியின் உடையதாக இருக்க வேண்டும். காசோலையில் கிடையாக கையொப்பம் வைக்கப்படுவதாயின் முதல் கையொப்பதாரியின் கையொப்பம் இடது பக்கத்திலும் இரண்டாவது கையொப்பம் வலது பக்கத்திலும் இருத்தல் வேண்டும். மேலும் கீழும் கையொப்பம் வைக்கப்படுவதாயின் முதல் கையொப்பதாரியின் கையொப்பம் மேலே இருத்தல் வேண்டும். காசோலைகளுக்கு அழிக்க முடியாத மையினால் கையொப்பமிடுதல் வேண்டும். கையொப்பம் வைப்பதற்கு குமிழ்முனை பேனா பயன்படுத்துதல் ஆகாது. கோடளித்த காசோலை அல்லது திறந்த காசோலை என்பதால் கருதப்படுவது யாது? சகல குறுக்கு கோடிடல்களும் ரத்து செய்யப்பட்ட காசோலை கோடளித்த காசோலை எனப்படும். காசோலையை கோடளித்ததாக செய்வதற்கு காசோலையில் குறுக்கு கோடிடல் நீக்கப்பட்டுள்ளது எனும் புறக்குறிப்பினால் குறுக்கு கோடிடல் நீக்கப்படுதல் வேண்டும். காசோலைகளில் கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் பெற்றுள்ள இரு உத்தியோகத்தர்கள்
குறுக்கு கோடிட்ட இடத்திற்கு கூடிய அளவு அருகில் புறக்குறிப்பை அத்தாட்சிப்படுத்துதல் வேண்டும். இவ்வாறான கோடளித்த காசோலைகளை வங்கியில் நேரடியாக சமர்ப்பித்து பணம் பெற்றுக்கொள்ள முடியும். காசோலையை சமர்ப்பிப்பவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அவருக்கு வங்கி பணம் வழங்குதல் வேண்டும். எனினும் தபாலில் இக்காசோலையை அனுப்ப முடியாது. குறுக்கு கோடிட்ட காசோலை ஒன்றை கோடளித்த காசோலையாக மாற்றுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை யாது? கோடளித்த காசோலைகளை வழங்குவதற்கு பதவி நிலை உத்தியோகத்தரின் அனுமதியை பெற்று காசோலையில் குறுக்கு கோடுடல் நீக்கப்பட்டுள்ளது என புறக்குறிப்பிட்டு அதற்கு மிக அருகில் காசோலைக்கு கையொப்பம் வைப்பதற்கு அதிகாரம் பெற்ற இரு உத்தியோகத்தர்களால் புறக்குறிப்பு உறுதிப்படுத்தப்படுவதன் மூலமாக அதனை கோடளித்த காசோலையாக மாற்ற முடியும். பழுதடைந்த அல்லது உருக்குலைந்த காசோலைகளும் காசோலைகளின் அடியிதழ்களும் எப்போது அளிக்கப்பட முடியும்? பழுதடைந்த உருக்குலைந்த காசோலைகள் காசோலையின் அடியிதழ்கள் என்பன கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டு கணக்காய்வு மற்றும் விசாரணைகளில் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் குறித்த காசோலை புத்தகத்தில் உள்ள கடைசி காசோலை எழுதப்பட்ட திகதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அளிக்கப்படல் வேண்டும். பெறுநர் ஒருவருக்கு காசோலைகளை கையளிக்கத்தக்க வழிகள் எவை? 1. பெறுநருக்கு அலுவலகத்தில் கையளித்தல். 2. பெறுநரின் பிரதிநிதிக்கு அலுவலகத்தில் வழங்கல். 3. அஞ்சல் மூலம் காசோலையை அனுப்பி வைத்தல். பெறுநருக்கு அல்லது பெறுநரின் பிரதிநிதிக்கு அலுவலகத்தில் வழங்கப்பட்ட காசோலைகள் தொடர்பான பதிவேட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விவரங்கள் யாவை? எழுதப்பட்ட காசோலைக்குரிய வங்கி, உறுதிச்சீட்டு இலக்கம், காசோலை திகதி, காசோலை இலக்கம், தொகை, பெறுநர் பெயர், குறுக்கு கோடிட்டதா குறுக்கு கோடு இல்லாததா எனும் விவரம், கையளிக்கப்பட்ட திகதி, தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது சாட்சி, பெற்றுக்கொண்டவரின் பெயர், கையொப்பம் ஆகிய விவரங்கள் பெறுநருக்கு அலுவலகத்தில் வழங்கப்பட்ட காசோலைகள் தொடர்பான ஏட்டில் உள்ளடக்கப்பட்டிருத்தல் வேண்டும். எவ்வாறான காசோலைகள் அஞ்சல் மூலம் அனுப்பப்படுதல் ஆகாது? கோடளித்த காசோலைகள் அல்லது குறுக்கு கோடு ரத்து செய்யப்பட்ட காசோலைகள், திறந்த காசோலைகள் என்பன பதிவு அஞ்சலில் அனுப்ப முடியாது. குறுக்கு கோடிட்ட காசோலைகள் மாத்திரம் பதிவு அஞ்சலில் அனுப்பப்படுதல் வேண்டும். அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் காசோலைகள் தொடர்பான பதிவேட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விவரங்கள் யாவை? எழுதப்பட்ட காசோலைக்குரிய வங்கி, உறுதிச்சீட்டு இலக்கம், காசோலை திகதி, காசோலை இலக்கம், காசோலையின் தொகை, பெறுநரின் பெயர், அஞ்சல் செய்யப்பட்ட முகவரி, அஞ்சல் செய்தவரின் முதல் ஒப்பம், அஞ்சல் செய்யப்பட்ட திகதி, பதிவு அஞ்சலின் இலக்கம் மற்றும் விவரங்கள். கைமாற்றத்தகாத காசோலை அல்லது கைமாற்றலாகாத காசோலை என்பதால் கருதப்படுவது யாது? சகல அரசாங்க காசோலைகளும் கைமாற்றப்படலாகாது என்ற குறுக்கு கோடிட்டவைகளாக இருக்கும். ஆனால் இக்காசோலைகள் சாட்டுதல் செய்யப்படக்கூடியவைகளாகும். கைமாற்றல் ஆகாது என்ற சொல் காசோலையை பெறுபவர் அக்காசோலையை வேறொருவருக்கு சாட்டுதல் செய்தல் ஆகாது எனும் பொருளினை தராது. எனினும் காசோலையை சாட்டுதல் மூலமாக பெற்றவர் அதனை தனக்கு சாட்டுதல் செய்தவருக்கு காசோலை மீது பூரண உரிமை உண்டா என்பதை நிச்சயப்படுத்துவதற்காகவும் யாருடைய கணக்கில் வைப்பு செய்யப்பட்டதோ அக்கணக்குக்கு உரியவரே காசோலை எழுதியவருக்கு இக்காசோலை தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர் என்பதை உணர்த்துவதற்காகவும் கைமாற்றப்படல் ஆகாது என்னும் குறுக்கு கோடிடல் பொறிக்கப்படுகிறது. கைமாற்றத்தகாத காசோலை என்றால் என்ன என்று வினவப்படுகின்ற போது நீங்கள் இவ்வாறு பதிலளிக்கலாம்.
இதனை சாதாரணமாக பேசுவதாயின் கைமாற்றப்படலாகாது என குறுக்கு கூறிடப்பட்ட காசோலை அல்லது கைமாற்றத்தகாத காசோலை என்பது உண்மையில் கைமாற்றப்படத்தக்கது. அதனை பெற்றவர் புறக்குறிப்பிடுவதன் மூலமாக பிறிது ஒருவருக்கு சாட்டுதல் செய்ய முடியும். அவ்வாறு சாட்டுதல் மூலம் பெற்றவர் தன்னுடைய வங்கி கணக்கிலே அதனை வைப்பிலிட்டு பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனினும் அந்த காசோலையை பெறுபவர் அதனை தனக்கு வழங்குபவர் அக்காசோலையின் மீது நேர்மையான உரித்தினை உடையவரா, பூரண உரிமை கொண்டவரா என்பதை நிச்சயப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் என்பதோடு அக்காசோலை தொடர்பாக எழக்கூடிய எவ்விதமான விடயங்களுக்கும் அவரே தனித்து பொறுப்புடையவராவார் என்பதை உணர்த்துவதற்காகவே கைமாற்றப்படலாகாது எனும் குறுக்கு கோடிடப்படுகிறது. இவ்வாறே கோடளித்த காசோலை என்றால் என்ன, குறுக்கு கோடிட்ட காசோலை ஒன்றை கோடளித்த காசோலையாக எவ்வாறு மாற்றலாம் என்பவை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பெறுவோன் கணக்கு மட்டும் அல்லது பெறுவோன் கணக்கு மாத்திரம், ஆங்கிலத்தில் அக்கவுண்ட் பே ஒன்லி என குறுக்கு கோடிடப்படுகின்ற காசோலை தொடர்பாக இப்போது பார்க்கலாம். பெறுவோன் கணக்கு மாத்திரம் எனும் குறுக்கு கோடிட்ட காசோலை என்றால் என்ன? பெறுவோன் கணக்கு மாத்திரம் என குறுக்கு கோடிட்ட காசோலை ஒன்றை யாருடைய பெயருக்கு காசோலை வரையப்பட்டதோ அவர் தனது வங்கி கணக்கில் மாத்திரம் வைப்பிலிட்டு பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது பெறுவோன் கணக்கு மாத்திரம் குறுக்கு கோடிட்ட காசோலையை வங்கி கணக்கு உடையவர்களுக்கு மாத்திரம் வழங்க முடியும். அவ்வாறே அமைச்சுக்கள், திணைக்களங்கள், உள்ளூர் அதிகார சபைகள், அரச கூட்டுத்தாபனங்கள், நியதி சட்டமுறையான சபைகள், அரச நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகின்ற காசோலையும் கட்டாயமாக பெறுவோன் கணக்கு மாத்திரம் என குறுக்கு கோடிட்ட காசோலையாகவே வழங்கப்படுதல் வேண்டும். பெறுவோன் கணக்கு மாத்திரம் எனும் காசோலையை யாருக்கும் சாட்டுதல் செய்ய முடியாது. காசோலை வரையப்பட்டவரின் வங்கி கணக்கில் மாத்திரம் வைப்பு செய்ய முடியும். நிதி பிரமாணம் 390 காசோலைகள், காசோலை புத்தகங்களின் பாதுகாப்பு தொடர்பில் நாளாந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த நிதி பிரமாணம் பேசுகின்றது. எழுதப்பட்ட, எழுதப்படாத காசோலைகள் தொடர்பாக நாளாந்தம் அலுவல்களின் முடிவில் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் எவை என்பது போன்ற எனும் கருத்தில் அமைந்த எந்த ஒரு வினாவேனும் வினவப்படுமாக இருந்தால் நீங்கள் கீழ்வருமாறு 2 விடயங்களை உள்ளடக்கி விடையளிக்க வேண்டும். 1. ஒவ்வொரு நாளும் அலுவல்களின் முடிவில் இவ்விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்கள் உபயோகிக்கப்படாத சகல காசோலை தாள்களும் இருக்கின்றன என்பதையும், புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட காசோலை தாள்களின் எண்ணிக்கை அந்த நாளில் வழங்கப்பட்ட காசோலைகளின் எண்ணிக்கையுடன் ஒத்திருக்கின்றன என்றும் திருப்தி அடைந்த பின்னர் காசோலை புத்தகங்களை பாதுகாப்பு பெட்டியில் அல்லது பாதுகாப்பான இடத்தில் வைத்தல் வேண்டும். 2. புத்தகத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டு எழுதப்பட்ட காசோலைகள் பணம் பெற வேண்டியவருடன் கையளிக்கப்படாமல் அல்லது அஞ்சல் மூலம் அனுப்பப்படாமல் இருப்பின் இவற்றையும் பாதுகாப்பு பெட்டியில் அல்லது வேறு பாதுகாப்பான இடத்தில் வைத்தல் வேண்டும். அடுத்து நிதி ஒழுங்கு விதி 391 காசோலை செல்லுபடியாகும் காலத்தை நீடித்தல் தொடர்பாக பார்க்கலாம். பணம் பெறுவதற்காக வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் காலம் அக்காசோலை திருத்தப்படும் திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு மேற்படாத காலத்தால் நீடிக்கப்படலாம். அத்தகைய நீடிப்பு அக்காசோலையில் பொருத்தமான புறக்குறிப்பிடுதல் மூலம் செய்யப்படலாம். அத்தகைய புறக்குறிப்பிடுதல் காசோலைகளுக்கு கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்களால் கையொப்பமிடப்படுதல் வேண்டும். இப்போது நாங்கள் பேசிய விடயம் தொடர்பில் மிக நுணுக்கமாக அவதானமாக கிரகித்தல் வேண்டும். பகுதி ஒன்றிலே வினவப்படக்கூடிய பல்தேர்வு வினாக்கள் இவ்வாறான பகுதிகளை தழுவியதாகவே அமைவதுண்டு.
உதாரணமாக காசோலை ஒன்றின் செல்லுபடி காலம் நீடிக்கப்படுவது இந்த திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு நீடிக்கப்படலாம் என்பது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துகின்ற போது 2 விதமான குழப்பம் தரக்கூடிய விடைகள் அங்கு வழங்கப்படலாம். ஒன்று, காசோலையின் செல்லுபடி காலம் முடிவடைந்த திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு நீடிக்கப்படலாம். 2, காசோலை திருத்தப்படும் திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு நீடிக்கப்படலாம் என்பது போன்ற விடைகள் தரப்படுகின்ற போது மிக நுணுக்கமாக விடையளிக்கக்கூடிய வகையில் இந்த விடயங்களை கிரகித்தல் வேண்டும். அதுபோல் எவ்வாறு கால நீடிப்பு செய்யப்படுகின்றது என பார்க்கின்ற போது காசோலையில் பொருத்தமான புறக்குறிப்பிடுதல் மூலம் இது செய்யப்படுகின்றது. அத்தகைய புறக்குறிப்பு யாரால் கையொப்பமிடப்படுதல் வேண்டும்? காசோலைகளுக்கு கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்களால் அப்புறக்குறிப்பு கையொப்பமிடப்படுதல் வேண்டும். காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க முன்னர் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் யாவை? கால நீடிப்பு செய்யப்படுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிப்பதற்கு முன்னர் குறித்த காசோலை ஏற்கனவே பயனற்றதாக்கப்பட்டுள்ளதா, காணாமல் போனதாக கருதப்பட்டுள்ளதா, அதற்கு பணம் கொடுக்கப்படலாகாதென தடுக்கப்பட்டுள்ளதா என்பதை நிச்சயப்படுத்தி கொள்வதற்காக காசேட்டையும் காசோலையின் அடி இதழையும் நுணுக்கமாக கூர்ந்து ஆராய்தல் வேண்டும். காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் கால நீடிப்பு தொடர்பான குறிப்பீடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். காசோலையின் செல்லுபடியாகும் கால நீடிப்பு சிவப்பு மையினால் 1 காசோலையின் அடிதழிலும் 2 முன்னைய மாதத்திற்கான வங்கி கணக்கணக்க கூட்டில் உள்ள மாற்றப்படாத காசோலை நிரலில் உரிய இனத்துக்கு எதிரேயும் குறிப்பீடு செய்யப்பட்டு காசோலையில் புறக்குறிப்பில் கையொப்பமிடும் உத்தியோகத்தர்களினால் முதலெழுத்து ஒப்பம் இடப்படுதல் வேண்டும். இதனை வேறொரு விதமாக காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் கால நீடிப்பு தொடர்பான குறிப்பீடுகள் பதிவு செய்யப்பட வேண்டிய 2 ஆவணங்களும் இவை எனவும் வினவப்படலாம். அவ்வாறு வினவப்படுகின்ற போதிலும் 1 காசோலையின் அடியிதழ், 2 முன்னைய மாதத்துக்கான வங்கி கணக்கணக்க கூட்டில் உள்ள மாற்றப்படாத காசோலை நிரலில் உரிய இனத்துக்கு எதிரேயும் சிவப்பு மையினால் செல்லுபடியாகும் கால நீடிப்பு பற்றிய குறிப்பீடுகள் செய்யப்பட்டு காசோலையின் புறக்குறிப்பில் கையொப்பமிட்ட உத்தியோகத்தர்களினால் முதலெழுத்து ஒப்பம் இடப்படுதல் வேண்டும் என்பது. நிதி ஒழுங்கு விதி 392 தொடர்ச்சியாக விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். பதில் காசோலை வழங்கப்படும் சந்தர்ப்பங்கள் அல்லது பதில் காசோலை வழங்கப்படுவதற்கான காரணங்கள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். கீழ்வரும் 4 சந்தர்ப்பங்களில் பதில் காசோலை வழங்கப்படலாம். 1, உருமாற்றப்பட்டுள்ள காசோலை ஒன்றிற்காக பதில் காசோலை வழங்கப்படுதல். வங்கியில் சமர்ப்பிக்கப்படும் போது பணம் செலுத்தப்பட மாட்டாது என கருதக்கூடிய அளவுக்கு உருமாற்றப்பட்டுள்ள காசோலை ஒன்றை பணம் பெறுவோர் திருப்பி கொடுக்கும் இடத்து இவ்வாறு திருப்பி கொடுக்கப்படும் காசோலைக்கு பதிலாக புதிய காசோலை ஒன்றை வழங்குவதை இது குறிப்பிடுகிறது. 2, காசோலை காணாமல் போதல். ஒரு காசோலை காணாமல் போய்விட்டதாக அல்லது கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாக பணம் பெற வேண்டியவர் அறிவிக்கும் போது அதற்கு பதிலாக ஒரு புதிய காசோலை வழங்கப்படுவதை இது குறிப்பிடுகிறது. 3, கணக்கை சீர் செய்வதற்காக அல்லது தவறை நிவர்த்தி செய்வதற்காக பதில் காசோலை வழங்கப்படுதல். ஒன்றுக்கும் மேற்பட்ட காசோலைகளாக எழுதுவதற்கு பதிலாக ஒரே காசோலையாக வரையப்பட்டிருக்கும் போது அல்லது உரிய தொகையிலும் பார்க்க கூடுதலாக அல்லது குறைவாக காசோலை வரையப்பட்டிருக்கும் போது அவ்வாறு வரையப்பட்ட காசோலை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய காசோலை வழங்கப்படுவதனை இது குறிப்பிடுகிறது. 4, நிறுத்தப்பட்ட காசோலையை விடுவித்தல்.
வழங்கப்பட்ட காசோலைக்கான கொடுப்பனவு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டால் அக்காசோலை நிறுத்தப்பட்ட காசோலை எனப்படும். நிறுத்தப்பட்ட காசோலையை விடுவிக்கும் போது பதில் காசோலை வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான 4 சந்தர்ப்பங்களில் பதில் காசோலை வழங்கப்படுகின்றது. நான் மீள சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். 1 காசோலை உருமாற்றமடைதல், 2 காசோலை காணாமல் போதல் அல்லது காசோலை கண்டுபிடிக்க முடியாமல் இருத்தல், 3 கணக்கை சீர் செய்வதற்காக அல்லது தவறை நிவர்த்தி செய்வதற்காக, 4 நிறுத்தப்பட்ட காசோலையை விடுவிக்கும் போது பதில் காசோலை வழங்கப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பதில் காசோலை வழங்கப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலாவதாக, உருமாற்றப்பட்டுள்ள காசோலை ஒன்றை பணம் பெறுவோர் திருப்பி கொடுக்கும்போது அதற்கு பதிலாக புதிய காசோலை ஒன்றை வழங்கும் நடைமுறைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது, உருமாற்றம் அடைந்த காசோலைக்காக பதில் காசோலை வழங்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் எவை என்பது பற்றி பார்க்கலாம். திருப்பி கொடுக்கப்பட்ட உருமாற்றப்பட்டுள்ள காசோலைக்கு ஏற்கனவே வங்கியினால் பணம் செலுத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக கவனமாக நுண்ணாய்வு நடத்திய பின்னரே புதிய காசோலையை வழங்கலாம். உருமாற்றம் அடைந்த காசோலை ரத்து செய்யப்பட்டு அதனுடைய அடி இதழோடு இணைக்கப்படுதல் வேண்டும். இவை தொடர்பான குறுக்கு பதிவுகள் காசேட்டில் ரத்து செய்யப்பட்ட காசோலை சம்பந்தமாக செய்யப்பட்ட மூலப்பதிவுக்கு எதிராகவும் மூல காசோலையின் அடியிதழிலும் குறித்த காசோலைக்கு பணம் கொடுக்கப்படவில்லை என்பதை காட்டும் இறுதி வங்கி கணக்கணக்க கூற்றின் மாற்றப்படாத காசோலை நிரலிலும் பதில் காசோலையின் அடியிதழிலும் சிவப்பு மையினால் எழுதப்படுதல் வேண்டும். காசேட்டில் பதில் காசோலை வரையப்பட்ட திகதியில் காசோலையின் இலக்கத்தையும் விவரத்தையும் மாத்திரம் குறிப்பிட வேண்டும். காசேட்டின் காசு நிரல்களில், அதாவது காசு, குறுக்கு பதிவு, மொத்தம் ஆகிய நிரல்களில் பதிவுகள் மேற்கொள்ளக்கூடாது. பதில் காசோலை வழங்கப்பட்டமை தொடர்பில் பதில் காசோலை ஏட்டிலும் பதிதல் வேண்டும். நினைவில் நிறுத்தி கொள்வதற்காக இந்த விடயங்களை மேல சுருக்கமாக பேசுகின்றேன். உருமாற்றம் அடைந்த காசோலைக்காக பதில் காசோலை வழங்கும் போது 1 உருமாற்றமடைந்த காசோலைக்கு முன்னரே வங்கி பணம் செலுத்தவில்லை என்பதை நுண்ணாய்வு செய்து உறுதிப்படுத்திய பின்னர் பதில் காசோலை வழங்கப்படலாம். 2வது, பழுதடைந்த காசோலை ரத்து செய்யப்பட்டு அதன் அடியிதழோடு இணைக்கப்படுதல் வேண்டும். 3 பதில் காசோலை வழங்கப்படும் போது அது தொடர்பான பதிவுகள் காசேட்டின் மூலப்பதிவிலும் மூல காசோலையின் அடியிதழிலும் வங்கி கணக்கு இணக்க கூற்றின் மாற்றப்படாத காசோலை நிரலிலும் பதில் காசோலையின் அடி இதழிலும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்படுதல் வேண்டும். 4 புதிய காசோலையின் இலக்கத்தையும் விவரத்தையும் மாத்திரம் காசேட்டில் பதிய வேண்டும். தொகை நிரல்களில் எதுவும் எழுதுதல் கூடாது. 5 புதிய காசோலை வழங்கப்பட்டமை தொடர்பாக பதில் காசோலை ஏட்டில் பதியப்பட வேண்டும். இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கியதாக நான் முதலிலே குறிப்பிட்டது போல பொருத்தமான வகையில் உருமாற்றமடைந்த காசோலைக்காக பதில் காசோலை வழங்கப்படும் நடைமுறைகள் பற்றி நீங்கள் விடையளிக்க வேண்டும். இந்த விடயத்தின் பகுதியளவிலான வினாக்கள் கூட வினவப்படலாம். உதாரணமாக, உருமாற்றமடைந்த காசோலைக்கு பதிலாக புதிய காசோலை ஒன்று வழங்கப்படும் போது அது தொடர்பான பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற ஆவணங்கள் தொடர்பாக வினவப்படுமாயினும் நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக அதற்கு பொருத்தமான வகையில் விடையளிக்க வேண்டும். இப்போது நாங்கள் காணாமல் போன காசோலைக்காக பதில் காசோலை வழங்கல் தொடர்பான நடைமுறைகள் பற்றி பார்க்கலாம். ஒரு காசோலை காணாமல் போய்விட்டதாக அல்லது கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாக பணம் பெற வேண்டியவர் அறிவிக்கும் போது கீழ்வரும் விடயங்களை உறுதிப்படுத்திய பின்னர் காணாமல் போன காசோலைக்கு பதிலாக புதிய ஒரு காசோலை வழங்கப்படலாம். 1 காசேடு, வங்கி கணக்கணக்க கூற்று, வங்கி கூற்றுக்கள் ஆகியவற்றை ஒப்பாய்வு செய்து அக்காசோலைக்கு ஏற்கனவே பணம் செலுத்தப்படவில்லை என்பதை சரியாக உறுதிப்படுத்தி கொள்ளுதல்.
2. சம்பந்தப்பட்ட காசோலைக்கு கடந்த 30 நாட்களுக்குள் பணம் செலுத்தப்படவில்லை என்பதையும் இதன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் இடத்து பணம் செலுத்தப்பட மாட்டாது என்பதையும் வங்கியிடமிருந்து உறுதிப்படுத்தி கொள்ள. 3. காசோலை பெறுநரிடமிருந்து நட்ட ஈட்டு உடன்படிக்கை பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பின்னர் தொலைந்த காசோலைக்கு பதிலாக புதிய காசோலை வழங்கப்படலாம். பதில் காசோலை வழங்கல் தொடர்பில் காசேட்டில் உள்ள மூலப்பதிவுக்கு எதிராகவும் மூல காசோலையின் அடியிதழிலும் வங்கி கணக்கணக்க கூட்டில் உள்ள மாற்றப்படாத காசோலை நிரலிலும் பதில் காசோலையின் அடியிதழிலும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்படுதல் வேண்டும். காசேட்டில் பதில் காசோலை வழங்கப்பட்ட திகதியில் வழங்கப்பட்ட காசோலையின் விவரம் சிவப்பு மையினால் குறிப்பிட வேண்டும். ஆனால் கொடுப்பனவு நிரல்களில் எந்த பதிவும் செய்தலாகாது. பதில் காசோலை ஏட்டில் புதிய காசோலை வழங்கப்பட்டமை பதிவு செய்யப்படுதல் வேண்டும். இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உருமாற்றமடைந்த காசோலைக்கு பதிலாக பதில் காசோலை வழங்கப்படுதல், காணாமல் போன காசோலைக்கு பதிலாக பதில் காசோலை வழங்கப்படுதல் ஆகிய 2 சந்தர்ப்பங்களிலும் அவை தொடர்பான பதிவுகள் மேற்கொள்ளப்படுவது ஒரே விதமாகவே அமையும். அடுத்ததாக நிறுத்தப்பட்ட காசோலை அல்லது தடுக்கப்பட்ட காசோலை தொடர்பாக பார்க்கலாம். வழங்கப்பட்ட காசோலைக்கான கொடுப்பனவு, காணாமல் போதல், தவறான கொடுப்பனவு போன்ற ஏதாவது காரணத்துக்காக நிறுத்தப்பட்டால் அக்காசோலையினை நிறுத்தப்பட்ட காசோலை என்பர். நிறுத்தப்பட்ட காசோலை தொடர்பாக இக்காசோலைக்கு பணம் செலுத்த வேண்டாம் என வங்கிக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும். கடந்த 30 நாட்களுக்குள் அக்காசோலைக்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் இதன் பின்னர் காசோலை சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு பணம் கொடுபட மாட்டாது எனவும் வங்கியிடமிருந்து உறுதிப்படுத்துதலை பெற வேண்டும். நிறுத்தப்பட்ட காசோலைக்கு பதிலாக வேறு காசோலை வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் ரத்து செய்யப்பட்ட காசோலைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உரிய கணக்கில் செலவு வைக்கப்படுதல் வேண்டும். நிறுத்தப்பட்ட காசோலை ஒன்று தொடர்பாக கீழ்வரும் 2 நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகாது. 1. நிறுத்தப்பட்ட காசோலை ஒன்றின் தடுப்பு அறிவித்தலை தள்ளுபடி செய்வதன் மூலம் அதனை செல்லுபடியாக்க இயலாது. அதாவது நிறுத்தப்பட்ட காசோலைக்கு எக்காரணத்துக்காகவும் பணம் வழங்குமாறு வங்கியை கோர முடியாது. 2. தடுக்கப்பட்ட காசோலை ஒன்றை கால நீடிப்பு செய்வதன் மூலமாக திரும்பவும் செல்லுபடியாக்கல் ஆகாது. பணம் செலுத்துதல் தடுக்கப்பட்ட காசோலை ஒன்றினை விடுவிக்கும் போது பதில் காசோலை வழங்கப்படுதல் வேண்டும். தொடர்ந்து நிதி ஒழுங்கு விதி 394 ரத்து செய்யப்பட்ட காசோலைகள் தொடர்பாக பார்க்கலாம். வழங்கப்பட்ட காசோலை ஒன்று ஏதாவது ஒரு காரணத்துக்காக செல்லுபடியற்றதாக்கப்பட்டால், அதாவது ரத்து செய்யப்பட்டால், அது ரத்து செய்யப்பட்ட காசோலை எனப்படுகிறது. ரத்து செய்யப்பட்ட காசோலை ஒன்று எப்போதும் அதன் அடியிதழோடு இணைத்து வைக்கப்படுதல் வேண்டும். ரத்து செய்யப்பட்ட காசோலை ஒன்று தொடர்பாக கீழ்வருமாறு பதிவுகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். காசேட்டில் உள்ள மூலப்பதிவுக்கு நேராகவும் காசோலையின் அடி இதழிலும் இறுதியான வங்கி கணக்கணக்க கூட்டின் மாற்றப்படாத காசோலை நிரலிலுள்ள பொருத்தமான இனத்துக்கு எதிராகவும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்படுதல் வேண்டும். அத்துடன் பதில் காசோலை வழங்கப்பட்டால் பதில் காசோலை ஏட்டிலும் பதில் காசோலை வழங்கப்பட்ட திகதியில் காசேட்டிலும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்பட வேண்டும். இந்த விடயங்களை மேல சுருக்கமாக பேசுகின்றேன். ரத்து செய்யப்பட்ட காசோலை ஒன்று எப்போதும் அதன் அடியிதழோடு இணைத்து வைக்கப்படுதல் வேண்டும். ரத்து செய்யப்பட்ட காசோலை ஒன்று தொடர்பாக கீழ்வருமாறு பதிவுகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். காசேட்டில் உள்ள மூலப்பதிவுக்கு நேராகவும் காசோலையின் அடி இதழிலும் இறுதியான வங்கி கணக்கணக்க கூட்டின் மாற்றப்படாத காசோலை நிரலிலுள்ள பொருத்தமான இனத்துக்கு எதிராகவும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்படுதல் வேண்டும். அத்துடன் பதில் காசோலை வழங்கப்பட்டால்
பதில் காசோலை ஏட்டிலும் பதில் காசோலை வழங்கப்பட்ட திகதியில் காசு ஏட்டிலும் சிவப்பு மையினால் குறுக்கு தொடர்பு செய்யப்பட வேண்டும். ரத்து செய்யப்பட்ட காசோலைக்காக பதில் காசோலை வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் காசோலையின் பெறுமதி திணைக்களத்துக்கு கிடைத்த ஒரு தொகையாக கருதி உரிய வகையில் கணக்கீடு செய்யப்படுதல் வேண்டும். இத்தொகைக்கான பண பற்றுச்சீட்டொன்று திணைக்கள தலைவரின் பெயரில் வழங்கப்பட வேண்டும். பணம் பெற வேண்டிய ஒருவர் ஏதேனும் காரணத்திற்காக பணம் தேவையில்லை என வழங்கப்பட்ட காசோலையினை திருப்பி அனுப்பும்போது அக்காசோலை உரிய வகையில் ரத்து செய்யப்பட்டு காசோலை பெறுமதி திணைக்களத்துக்கு கிடைத்த தொகையாக கருதப்பட்டு கணக்கீடு செய்யப்பட வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் ரத்து செய்யப்பட்ட காசோலைக்குரிய பெறுமதி பெறுவோரின் பெயரில் பணப்பற்றுச்சீட்டு வழங்கப்படுதல் வேண்டும். வங்கி கணக்கணக்க கூற்று தொடர்பாக பேசுவதற்கு முன்பாக அதனோடு தொடர்புடைய சில விடயங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளல் அல்லது அவை பற்றி பேசுதல் அவசியம் என்று கருதுகின்றேன். அவ்வாறான விடயங்களை முதலில் பார்க்கலாம். 1. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் அல்லது மாற்றப்படாத காசோலைகள். வங்கி கணக்கணக்க கூற்று திகதி வரையில் பெறுநர்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் பணம் பெறுவதற்காக வங்கியில் சமர்ப்பிக்கப்படாதிருந்தால் அக்காசோலைகளை மாற்றப்படாத காசோலைகள் அல்லது வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் என அழைப்பர். இவ்வாறான மாற்றப்படாத காசோலைகளின் நிரல் 1 வங்கி கணக்கணக்க கூற்றுக்கென தயாரிக்கப்படுதல் வேண்டும். மாற்றப்படாத காசோலை நிரலில் உள்ளடங்கும் விடயங்கள் எவை என வினவப்படுமாயின் கீழ்வருமாறு நாங்கள் விடையளித்தல் வேண்டும். ஏற்கனவே திணைக்களத்தினால் வழங்கப்பட்டு மாத இறுதி வரையில் மாற்றப்படாதவையான காசோலைகளை கொண்ட நிரல் 1 வங்கி கணக்கணக்க கூற்றுக்கென தயாரிக்கப்படுதல் வேண்டும். அவ்வாறான மாற்றப்படாத காசோலை நிரல் வங்கி மற்றும் கணக்கின் பெயர் ஆகிய விவரங்களோடு கீழ்வரும் விவரங்களை இடமிருந்து வலமாக நிரல் வடிவில் கொண்டிருக்கும். 1 வழங்கப்பட்ட திகதி, 2 காசோலையின் இலக்கம், 3 தொகை ரூபா சதம், செல்லுபடி காலத்தை நீடித்த திகதி, 5 தடுக்கப்பட்டிருப்பின் அல்லது அளிக்கப்பட்டிருப்பின் அத்திகதி, 6 பதிலாக வேறு காசோலைகள் வழங்கப்பட்டிருப்பின் அதன் இலக்கங்கள், 7 பதவிநிலை உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம், 8 காசோலைக்கு பணம் செலுத்தப்பட்ட திகதி. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என வினவப்படுமாயின் வங்கி மற்றும் கணக்கின் பெயர் என்பவற்றோடு கீழ்வரும் 8 விடயங்களும் நிரல் வடிவில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என குறிப்பிட்டு அந்த 8 விடயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக குறித்து நீங்கள் விடையளித்தல் வேண்டும். இப்போது வசூலிக்கப்படாத காசோலைகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம். வங்கி கணக்கணக்க கூற்று தயாரிக்கப்படும் திகதி வரை வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட காசோலைகளில் வங்கியால் வசூல் செய்யப்பட்டு திணைக்களத்தின் வங்கி கணக்குக்கு செலவு வைக்கப்படாத காசோலைகள் வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலைகள் எனப்படும். பரீட்சை ஒன்றில் வசூலிக்கப்படாத காசோலைகள் என்றால் என்ன என வினவப்படுகின்ற போது இவ்வாறு நீங்கள் விடையளித்தல் வேண்டும். எனினும் இது தொடர்பாக எளிமையான புரிதலுக்காக நான் இந்த விடயத்தை சாதாரண பேச்சு வழக்கிலே பேச விரும்புகின்றேன். ஏதேனும் ஒரு அலுவலகத்துக்கு திணைக்களத்துக்கு கிடைக்கப்படுகின்ற காசோலைகள் திணைக்களத்தின் வங்கி கணக்கில் வங்கியில் வைப்பு செய்யப்படுகின்றன. அவ்வாறு வைப்பு செய்யப்பட்ட காசோலைகளின் பெறுமதி அந்த காசோலைகளை வழங்கியவர்களிடமிருந்து அறவீடு செய்யப்பட்டு திணைக்களத்தின் வங்கி கணக்கில் சேர்க்கப்படுதல் வேண்டும். இவ்வாறு காசோலை வழங்கியவர்களிடமிருந்து அறவீடு செய்யப்பட்டு திணைக்களத்தின் வங்கி கணக்கில் இதுவரையில் சேர்க்கப்படாத காசோலைகளையே வசூலிக்கப்படாத காசோலைகள் என்பது குறிக்கிறது. வங்கி கணக்கணக்க கூற்றுக்கென வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும்.
அவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என வினவப்படுமாயின்: 1. காசோலை அல்லது காசு கட்டளையின் இலக்கம். 2. தொகை ரூபா, சதம் என்பவற்றில். 3. வைப்பு செய்யப்பட்ட திகதி. 4. வங்கியால் செலவு வைக்கப்பட்ட திகதி என்பவற்றை வசூலிக்கப்படாத காசோலைகளின் பட்டியல் உள்ளடக்கி இருக்கும். 3. மறுக்கப்பட்ட காசோலை என்றால் என்ன என்பது தொடர்பாக புரிந்து கொள்வோம். திணைக்களத்தினால் வேறு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பின்னர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வங்கியால் பணம் செலுத்த மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுமாயின் அக்காசோலை மறுக்கப்பட்ட காசோலை எனப்படும். வங்கியால் காசோலை ஒன்று மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை அல்லது வங்கியால் காசோலை மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை என வினவப்படுமாயின்: 1. காசோலையை தீர்வு செய்வதற்கு போதுமான பணம் காசோலை வழங்கியவரின் வங்கி கணக்கில் இல்லாமை. 2. மாதிரி கையொப்பத்தில் வேறுபாடு காணப்படுதல். 3. காசோலையில் எழுதப்பட்டுள்ள எண்ணுக்கும் எழுத்திற்கும் வேறுபாடு காணப்படுதல். 4. புறக்குறிப்பில் காணப்படும் தவறு. 5. மேற்கூறியவை தவிர்ந்த வேறு காரணங்கள். வங்கியால் மறுக்கப்பட்ட காசோலைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் யாவை? 1. மறுக்கப்பட்ட காசோலையை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்தல் வேண்டும். 2. குறித்த காசோலைக்காக செய்யப்படவிருந்த கொடுப்பனவு அல்லது வழங்கல் அல்லது சேவையை உடன் நிறுத்த வேண்டும். முன்னரே அவை வழங்கப்பட்டிருந்தால் அவற்றின் பெறுமதியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3. காசோலையை வரைந்தவரிடம் விளக்கம் கோர வேண்டும். 4. காசோலையை வரைந்தவரின் விளக்கத்துடன் திரைசேரிக்கு அறிவித்தல் வேண்டும். அத்துடன் திரைசேரியின் முடிவு தெரியும் வரையில் வேறு காசோலையை அவரிடமிருந்து பெறாதிருத்தல் வேண்டும். 5. அரச நிறுவனங்களின் காசோலையாயின் புதிய காசோலையை அவர்களிடமிருந்து பெறலாம். அரச நிறுவனங்கள் அல்லாதவற்றின் காசோலையெனில் அவர்களிடமிருந்து காசாக பெறுதல் வேண்டும். 6. பணம் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தால் அவைகளை நட்டமாக கருதி விட்டுவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் திருப்பப்பட்ட காசோலை என்றால் என்ன என்பது தொடர்பாக புரிந்து கொள்வோம். திணைக்களத்தால் வழங்கப்பட்ட காசோலை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அத்திணைக்களத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுமாயின் அக்காசோலை திருப்பப்பட்ட காசோலை எனப்படும். இவ்வாறு திருப்பப்பட்ட காசோலைகள் காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பொருத்தமான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுதல் வேண்டும். காசோலைகள் திருப்பப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் எவை அல்லது காசோலைகள் திருப்பப்படுவதற்கான காரணங்கள் எவை என பார்ப்போம். 1. கொடுப்பனவுக்கு உரிய பெறுநரால் திருப்பி அனுப்பப்படுதல். 2. தபாலில் அனுப்பப்பட்ட காசோலை தவறான முகவரி, உரியவர் இல்லாமை போன்ற காரணங்களால் விநியோகிக்கப்படாது திருப்பப்படுதல். 3. செல்லுபடி காலத்தை நீடிப்பதற்காக பெறப்படும் காசோலை. 4. பதில் காசோலை வழங்குவதற்காக பெறப்படும் உருமாறிய காசோலை. 5. வேறு காரணங்களுக்காக திருப்பப்படும் காசோலைகள். இதுவரையில் வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் அல்லது மாற்றப்படாத காசோலைகள், வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலைகள், மறுக்கப்பட்ட காசோலைகள், திருப்பப்பட்ட காசோலைகள் என்பவை தொடர்பாக விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். இவற்றோடு சேர்த்து வங்கி கூற்று, வங்கி அத்தாட்சி பத்திரம் என்பவற்றை புரிந்து கொள்வோம். ஒரு வங்கி கணக்கில் நாள்தோறும் இடம்பெறும் வரவுகளையும் கொடுப்பனவுகளையும் காட்டும் கூற்று ஒன்று வங்கியினால் சம்பந்தப்பட்ட திணைக்களத்திற்கு திணைக்களத்தினால் கேட்டுக்கொள்ளப்பட்டவாறு அனுப்பி வைக்கப்படும். இது நாள்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அனுப்பி வைக்கப்படலாம். இவ்வாறு வங்கியினால் அனுப்பி வைக்கப்படும் கூற்று வங்கி கூற்று எனப்படுகிறது.
இதற்கு மேலதிகமாக வங்கி கணக்கில் உள்ள மீதியினை உறுதிப்படுத்தி வழங்கப்படுவதே வங்கி மீதி அத்தாட்சி பத்திரமாகும். வங்கி கணக்கணக்க கூற்று ஒன்றினை தயாரிப்பதற்கு அடிப்படையாக அமைகின்ற வங்கியினால் வழங்கப்படுகின்ற ஆவணங்கள் எவை என வினவப்படுமாயின் இரண்டையும் நாங்கள் விடையாக குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது வங்கி கணக்கணக்க கூற்றினை தயாரிப்பதற்கு அடிப்படையாக அமைகின்ற வங்கியினால் வழங்கப்படும் ஆவணங்கள்: 1. வங்கி கணக்கில் நாள்தோறும் இடம்பெறும் வரவுகளையும் கொடுப்பனவுகளையும் காட்டும் வங்கி கூற்று. 2. வங்கி மீதி அத்தாட்சி பத்திரம். இப்போது நாங்கள் வங்கி கணக்கணக்க கூற்று என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். திணைக்களத்தினால் வங்கி மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற சகல கொடுக்கல் வாங்கல்களும் திணைக்களத்தில் பேணப்படும் காசேட்டின் வங்கி நிரலில் பதியப்படும். அவ்வாறே திணைக்களத்தின் வங்கி கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற சகல வரவுகளும் கொடுப்பனவுகளும் வங்கியினால் வழங்கப்படுகின்ற வங்கி கூற்றில் இடம்பெற்றிருக்கும். இந்த அடிப்படையில் திணைக்களத்தினால் பேணப்படுகின்ற காசேட்டில் பதியப்பட்டுள்ள சகல பதிவுகளும் வங்கி கூற்றில் பதியப்பட்டு காணப்பட வேண்டும். ஒரு வகையில் குறிப்பிடுவதானால் வங்கி கூற்றில் பதியப்பட்டுள்ள சகல பதிவுகளும் காசேட்டில் பதியப்பட்டு காணப்பட வேண்டும். இவ்வாறு காணப்படுமாயின் காசேட்டின் படியான வங்கி மீதியும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதியும் சமமானதாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் அவ்வாறு காணப்படுவதில்லை. இந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட திகதியில் காசேட்டின்படியான வங்கி மீதிக்கும் வங்கி கூற்றின்படியான மீதிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டுக்கான காரணங்களை கண்டறிந்து இரு மீதிகளையும் இணக்கம் செய்து மீதிகளை உறுதிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுவதே வங்கி கணக்கணக்க கூற்று ஆகும். அரசாங்க திணைக்களங்கள் வங்கி கணக்கணக்க கூற்றை தயாரிக்கப்படுகின்ற காலப்பகுதி தொடர்பாக வினவப்படுமாயின் திணைக்களங்கள் வங்கி கணக்கணக்க கூற்றை முறையாக மாதந்தோறும் தயாரித்து அடுத்து வரும் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு முன்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அனுப்புதல் வேண்டும். வங்கி கணக்கணக்க கூற்று காசோலைகளுக்கு முதல் கையொப்பம் வைப்பவரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வங்கி கணக்கணக்க கூற்றுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: 1. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பட்டியல், அதாவது மாற்றப்படாத காசோலைகளின் பட்டியல். 2. வங்கியால் வசூல் செய்யப்படாத காசோலைகளின் பட்டியல். 3. வங்கி சான்றிதழ். இந்த விடயங்களை பரீட்சையில் எவ்வாறு ஒரு வினாவாக இவை வினவப்படலாம் என்கிற அடிப்படையில் நீங்கள் கற்று வைத்திருத்தல் வேண்டும். திணைக்களங்களினுடைய வங்கி கணக்கணக்க கூற்று முறையாக மாதந்தோறும் தயாரிக்கப்பட்டு அடுத்து வரும் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு முன்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அனுப்பப்படுதல் வேண்டும். ஆவண வகுப்பு திணைக்களங்கள் கட்டு நிதியை புதுப்பிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வங்கி கணக்கணக்க கூற்றை தயாரித்து அவ்விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். வங்கி கணக்கணக்க கூற்று காசோலைகளுக்கு முதல் ஒப்பம் வைப்பவரால் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். வங்கி கணக்கணக்க கூற்றுடன் கீழ்வரும் ஆவணங்கள் இணைக்கப்படுதல் வேண்டும். 1. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பட்டியல் அல்லது மாற்றப்படாத காசோலைகளின் நிரல். 2. வங்கியால் வசூல் செய்யப்படாத காசோலைகளின் பட்டியல். 3. வங்கி சான்றிதழ். இந்த பகுதியில் வினவப்படக்கூடிய வினாக்கள்: வங்கி கணக்கணக்க கூற்று 1 தயாரிக்கப்படுவதன் நோக்கம் யாது? 2. வங்கி கணக்கணக்க கூற்று தயாரிக்கப்படுகின்ற கால இடைவெளி யாது? தயாரிக்கப்பட்ட வங்கி கணக்கணக்க கூற்று ஒன்றினை உறுதிப்படுத்தும் அலுவலர் யார்? திணைக்களம் ஒன்றின் வங்கி கணக்கணக்க கூற்றுடன் இணைக்கப்பட வேண்டிய 3 ஆவணங்கள் எவை? ஒரு குறிக்கப்பட்ட திகதியில் காசேட்டின்படியான வங்கி மீதிக்கும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டுக்கான காரணிகளை கண்டறிந்து இரு மீதிகளையும் இணக்கம் செய்து மீதிகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் வங்கி கணக்கணக்க கூற்று தயாரிக்கப்படுகின்றது.
என்பது தொடர்பாகவும் அதனோடு தொடர்புடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் இதுவரையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். காசேட்டின்படியான வங்கி மீதியும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதியும் சமப்படாதிருப்பதற்கான காரணங்கள் எவை என்பது தொடர்பாக இப்போது பார்க்கலாம். காசேட்டின்படியான வங்கி மீதியும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதியும் சமப்படாதிருப்பதற்கான காரணங்களாக நாம் கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். 1. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். 2. வங்கியால் வசூல் செய்யப்படாத காசோலைகள். 3. வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு பதிவுகள் காசு புத்தகத்தில் பதியப்படாதிருத்தல். விடயங்களாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். வங்கியால் மறுக்கப்பட்ட காசோலைகள், நேரடியாக வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட வைப்புகள், நிலையான கட்டளையின் பேரில் வங்கியால் செலுத்தப்பட்ட வட்டி, வாடகை, காப்புறுதி போன்றவைகள், நிலையான கட்டளையின் பேரில் வங்கியால் பெறப்பட்ட வட்டி, வாடகை, பங்கு லாபம், வங்கி கட்டணம் போன்றவைகள். இவ்வாறான விடயங்கள் வங்கியால் பதிவு செய்யப்பட்டு காசு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாதிருக்கும். 4. வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட தவறான வரவு செலவு பதிவுகள். வங்கியால் மேற்கொள்ளப்படக்கூடிய தவறான வரவு செலவு பதிவுகளாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். வேறு கணக்குக்கு வரவு செலவு வைக்க வேண்டிய காசோலைகளை திணைக்களத்தின் வங்கி கணக்குக்கு வரவு அல்லது செலவு வைத்தல். குறிக்கப்பட்ட வங்கி கணக்குக்கான காசோலையை வேறு ஒரு வங்கி கணக்குக்கு வரவு அல்லது செலவு வைத்தல். வழங்கப்பட்ட காசோலையின் தொகைக்கு அதிகமாக அல்லது குறைவாக வரவு வைத்தல். வைப்பு செய்யப்பட்ட காசோலையின் தொகைக்கு மேலாக அல்லது குறைவாக செலவு வைத்தல். 5. திணைக்களத்தால் அல்லது அலுவலகத்தால் ஏற்படுத்தப்படும் தவறுகள். இவ்வாறான தவறுகளாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். காசேட்டில் பதியப்பட்ட உண்மையான தொகையிலும் வேறுபட்ட தொகைக்கு காசோலை வரைதல். காசேட்டில் பதிய வேண்டிய உண்மையான தொகையிலும் பார்க்க கூடுதலாக அல்லது குறைவாக காசேட்டில் பதிதல். குறுக்கு பதிவுக்கும் சேர்த்து காசோலை வழங்குதல் அல்லது வரைதல். குறுக்கு பதிவு மூலம் பெற்ற கிடைப்பனவுகளை பணப்பெறுவனவுகள் என கருதி வங்கி நிரலில் பதிதல். எண்கணித ரீதியான பிழைகள். மீதியை மாற்றும்போது பதிதலில் ஏற்படுகின்ற தவறுகள். இவ்வாறான 5 காரணங்களினால் காசேட்டின்படியான வங்கி மீதியும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதியும் சமப்படாது இருக்கக்கூடும். இந்த 5 விடயங்களையும் மீள குறிப்பிடுகின்றேன். 1. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். 2. வங்கியால் வசூல் செய்யப்படாத காசோலைகள். 3. வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு பதிவுகள் காசு புத்தகத்தில் பதியப்படாது இருத்தல். 4. வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட தவறான வரவு செலவு பதிவுகள். 5. திணைக்களத்தால் அல்லது அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்ட தவறுகள். இவற்றை உள்ளடக்கி ஒரு வினாவாக வினவப்படுமாயின் இந்த 5 விடயங்களையும் எழுதுதல் போதுமானது. எனினும் இதற்குள் இருக்கக்கூடிய உபபிரிவுகளின் அடிப்படையில் காசேட்டின்படியான வங்கி மீதி மற்றும் வங்கி கூற்றின்படியான வங்கி மீதி என்பவற்றுக்கிடையில் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பில் தனித்தனியாக வினவப்படும் போது விரிவாக எழுதுவதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதனை கற்றிருத்தல் வேண்டும். வங்கி கணக்கணக்கு கூற்றினால் பெறப்படுகின்ற நன்மைகள் எவை அல்லது வங்கி கணக்கணக்கு கூற்று தயாரிக்கப்படுவதன் உபயோகங்கள் எவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். 1. காசேட்டின்படியான மீதியையும் வங்கி கூற்றின்படியான மீதியையும் இணக்கம் செய்தல். 2. காசேட்டின் உண்மை மீதியையும் வங்கி கூற்றின் உண்மை மீதியையும் அறிவதும் உறுதிப்படுத்துவதும். 3. காசேட்டில் பதியப்படாத வரவு செலவு பதிவுகளை காசேட்டில் பதிவதற்கும் செம்மையாக்குவதற்கும் உதவுதல். 4. காசேட்டில் மேற்கொள்ளப்பட்ட தவறுகளை திருத்துவதற்கு அல்லது செம்மையாக்குவதற்கு உதவுதல். 5. வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் எண்ணிக்கையையும் தொகையையும் உறுதிப்படுத்துவதற்கும் அவை மீது நடவடிக்கை எடுப்பதற்கும். 6. வங்கியால் வசூல் செய்யப்படாத காசோலைகளின் எண்ணிக்கையையும்
தொகையையும் உறுதிப்படுத்துவதற்கும் அவை மீது நடவடிக்கை எடுப்பதற்கும். 7. காசேட்டின்படியான உண்மை மீதியின் அடிப்படையில் மேலும் தேவைப்படும் காசு அல்லது கட்டுநிதியை தீர்மானிப்பதற்கும் பெறுவதற்கும். 8. பதில் காசோலை வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் உறுதிப்படுத்தலை மேற்கொள்வதற்கு. 9. காசேட்டு பதிவுகள் தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு. வங்கி கணக்கணக்க கூற்றின் நன்மைகள் அல்லது உபயோகங்கள் என வினவப்படுகின்ற போது இவ்விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் பதிலளிக்கலாம். தீர்வு காணப்படாத காசோலைகள் அல்லது செல்லுபடியாகும் காலம் முடிவடைந்த காசோலைகள் தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். தீர்வு காணப்படாத காசோலை அல்லது செல்லுபடியாகும் காலம் முடிவடைந்த காசோலை என்பது காசோலை வரையப்பட்ட திகதியிலிருந்து 30 நாட்கள் கடந்த காசோலை அல்லது காசோலையின் செல்லுபடி காலத்தை நீடித்த திகதியிலிருந்து 30 நாட்களை கடந்த காசோலையை குறிக்கும். காலம் கடந்த காசோலைகள் அல்லது தீர்வு காணப்படாத காசோலைகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இப்போது பார்க்கலாம். இவை தொடர்பாக காலம் கடந்த காசோலைகளின் ஏட்டில் பதியப்படுதல் வேண்டும். செல்லுபடியாகும் காலம் முடிவடைந்தவுடன் திரும்பவும் செல்லுபடியாக்கும் பொருட்டு அக்காசோலையை திருப்பி அனுப்பும்படி தீர்வு காணப்படாத காசோலை ஒவ்வொன்றினதும் பெறுவோர்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். பெறுவோருக்கு அனுப்பும் கடிதங்களுக்கு பதில் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் 2 வாரங்களுக்குள் பதில் அனுப்பும்படி கேட்டு மேலும் ஒரு கடிதத்தை பதிவு தபால் மூலம் அனுப்புதல் வேண்டும். பெறுநரிடமிருந்து காசோலை கிடைக்கப்பெற்றால் அதன் செல்லுபடி காலத்தை நீடித்து உடனடியாக அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். காசோலை காணாமல் போனதாக அல்லது கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாக அறிவித்தால் உரிய நடைமுறைகளை பின்பற்றி பதில் காசோலை வழங்கப்படுதல் வேண்டும். வழங்கப்பட்ட திகதி அல்லது கடைசியாக மீண்டும் செல்லுபடியாக்கப்பட்ட திகதி ஆகியவற்றுள் எது பிந்தியதோ அதிலிருந்து 6 மாத காலத்திற்குள் காசோலை மாற்றப்படாமலும் எழுதிய கடிதங்களுக்கு பதில் கிடைக்காமலும் இருக்கும் பட்சத்தில் இதன் பின்னர் அக்காசோலை சமர்ப்பிக்கப்படும் இடத்து அதற்கு பணம் கொடுக்கப்பட மாட்டாதென வங்கியிலிருந்து உறுதிமொழியை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். காசோலை ரத்து செய்யப்பட்டதாக கருதப்பட்டு காசேட்டில் உள்ள மூலப்பதிவுக்கு நேராகவும் காசோலையின் அடி இதழிலும் இறுதியான வங்கி கணக்கிணக்க கூற்றின் மாற்றப்படாத காசோலை நிரலிலும் பொருத்தமான குறுக்கு பதிவுகள் இடப்படுதல் வேண்டும். ரத்து செய்யப்பட்ட காசோலையின் பெறுமதி திணைக்களத்துக்கு கிடைத்த ஒரு தொகையாக கருதப்பட்டு உரிய வகையில் கணக்கீடு செய்யப்படுதல் வேண்டும். இத்தொகைக்கான பணப்பற்றுச்சீட்டு பொது 172 திணைக்கள தலைவருக்கு வழங்கப்படுதல் வேண்டும். அத்துடன் காசோலையின் தொகையை உரிய பேரேடுகளில் ஒரு பொறுப்பாக குறிப்பீடு செய்தலும் வேண்டும். விடயங்கள் தொடர்பாக நிதி பிரமாணத்தினை நீங்கள் வாசித்து கொள்வது மேலும் சிறந்த புரிதலை ஏற்படுத்தும். உதாரணமாக, காலங்கடந்த காசோலைகள் அல்லது தீர்வு காணப்படாத காசோலைகளை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு வினவப்படுமாயின் வழங்கப்பட்ட தேதி அல்லது கடைசியாக மீண்டும் செல்லுபடியாக்கப்பட்ட தேதி ஆகியவற்றுள் எது பிந்தியதோ அதிலிருந்து 6 மாத காலத்திற்குள் காசோலை மாற்றப்படாமலும் எழுதிய கடிதங்களுக்கு பதில் கிடைக்காமலும் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற நுணுக்கமான விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நிதி பிரமாணத்தை வாசிப்பது மிக பயனுடையதாக அமையும். இந்த ஒளிப்பதிவின் நிறைவாக திணைக்களம் ஒன்று தனது வங்கி கணக்கினை மூடுதல் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். திணைக்களம் 1 அரச கரும வங்கி கணக்கொன்றை மூடுவதாயின் திரைசேரியினுடைய அனுமதியை பெறுதல் வேண்டும். இவ்வாறான அனுமதி திரைசேரி பிரதி செயலாளரின் சார்பில் திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்படும். திணைக்களம் ஒன்றின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்கை மூடுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு
கீழ்வரும் விவரங்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். வங்கி கணக்கின் பெயர், வங்கி கணக்கு இலக்கம், வங்கி கிளையும் இடமும், மூடுவதற்கான காரணங்கள், வங்கி கணக்கு செயற்பட்ட இறுதி மாதம், காலம் கடந்த காசோலைகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், வங்கி கணக்கு இறுதியாக செயற்பட்ட மாதத்திற்கான வங்கி கூற்று, வங்கியால் வழங்கப்பட்ட வங்கி மீதி சான்றிதழ், வங்கி கணக்கு இறுதியாக செயற்பட்ட மாதத்திற்கான வங்கி கணக்கிணக்க கூற்று ஆகியவை வங்கி கணக்கை மூடுவதற்கான அனுமதியை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இந்த ஒலிப்பதிவுடன் நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 6 அரசாங்க பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பும் கட்டு நிதிகளும் வங்கி கணக்குகளும் தொடர்பான விடயங்கள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இன்னும் ஒரு அத்தியாயம் தொடர்பான ஒலிப்பதிவிலே சந்திப்போம். நன்றி.